அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமியினுடைய வெற்றி பாதை என்ற முழு மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் விளக்கத்தை தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு வினாத்தாளினுடைய விளக்கமும் கலந்துரையாடலும் வழங்கப்பட்டுவிட்டது. இது இரண்டாவது வினாத்தாளுக்கான வினா விடை கலந்துரையாடல் மற்றும் விளக்கம் ஆகிய இந்த இரண்டையுமே நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். இதுல முதலாவதாக கேட்கப்பட்டுள்ள வினாவை பாருங்க. சரியான கூற்றை தேர்க. சரிங்களா? சரியான கூற்றை தேர்க. இதுல கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடை எது என்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சுப்புலட்சுமி. இப்ப சுப்புலட்சுமி அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ஒரு நினைவு வரணும். எம்.எஸ். சுப்புலட்சுமின்னு சொல்லுவோம். எம்.எஸ்.எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி மிகச்சிறந்த பாடகி, பல விருதுகளை வென்றவர். அதே சமயத்துல நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது பெற்றவங்க. இந்திய அளவில் பல விருதுகளை பெற்றிருக்காங்க. இந்திய மாமணி போன்ற விருதுகளை பெற்றிருக்காங்க. மிகச்சிறந்த பாடகி. அதே சமயத்துல மீரா என்ற திரைப்படத்தில் நடித்தவங்க. அந்த ஒரு படத்திலே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நடிக்க இயலவில்லை. அதனால வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பாடகியாக வந்துடுறாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய வரலாறு. இப்ப இந்த சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த படம் மீரா. அதாவது முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல, பாட போயிட்டாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில இந்த அம்மையார் வந்து பாடியிருக்காங்க. ஐநா சபையில் பாடிய ஒரு முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்திய அளவுல. அடுத்தது காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடல். காற்றினிலே வரும் கீதம், இது எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த பாடலை பாடியவர் சுப்புலட்சுமி. அப்போ இது இரண்டுமே சரியாக இருக்கு. ஹரிதும் ஹரோ என்னும் பாடலை சென்னை வானொலியில் பாடியவர் சுப்புலட்சுமி. இது வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு ஒரு பிடித்தமான பாடல்னு சொல்லலாம். இந்த பாடலை சென்னை வானொலியில பாடியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. இங்க சுப்புலட்சுமி எம்.எஸ். சுப்புலட்சுமி, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்றது. அப்போ இது எல்லாமே சரியா இருக்கு. அப்போ இது எல்லாமே சரியா இருக்கிற தெரிவு எதுன்னு பார்க்கலாம். அனைத்தும் சரி என்கின்ற தெரிவு தான் இது சரி. கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று கூற்றுகளுமே சரியாக இருக்கு. அதனால ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்தது பாருங்களேன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை படித்தவர். இந்த கேள்வி வந்து இப்படி படிங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு ஒரு நூல் பெயர் இருக்கு. இது வந்து பாரதியினுடைய வரலாற்று புதினம். பாரதியினுடைய வரலாறை எடுத்து எம்புகின்ற ஒரு நூல். இந்த நூலை படைத்தவர், எழுதியவர், உருவாக்கியவர் இப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம். யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க அஞ்சலை அம்மாள் விடுதலை போராட்ட வீரர். இவங்க பண்ணல. பால சரஸ்வதி வந்து பரதநாட்டிய கலைஞர். இவரும் இதை எழுதல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர், சமூக சேவை செய்தவங்க. பூமிதான இயக்கத்துல சேர்ந்தவங்க. இவங்களும் கிடையாது. ராஜம் கிருஷ்ணன் இவங்க தான் இந்த நூலை எழுதியவங்க. பாரதியினுடைய வரலாற்றை புதினமாக படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். இவருக்கு சில சிறப்புகள் இருக்கு. இவர் ஒரு பெண் எழுத்தாளர். அதே சமயத்துல சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து களப்பணிக்கு அந்த இடத்திற்கே சென்று நேரடியாக அந்த மக்களுடைய வாழ்வியலை கண்டு உணர்ந்து புரிந்து கொண்டு அதை எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வேருக்கு நீர், விவசாயிகளுடைய அந்த உழவர்களுடைய சுரண்டலை பற்றி, மண்ணகத்து பூந்துளிகள், இந்த குழந்தை தொழிலாளர், அதாவது அந்த இளம் வயதுல குழந்தைகள் கொல்லப்படுறாரு இல்லையா, அதாவது பெண் சிசு கொலை, அதை பற்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேற்றில் மனிதர்கள். சரிங்களா? சேற்றில் மனிதர்கள் இன்னும் உழவு தொழிலை பற்றி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலைவாய் கரையில் மீனவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீலகிரி படுகொரியின மக்களுடைய வாழ்க்கை குறிஞ்சித்தேன் போன்ற நூல்களின் மூலமாக இவங்க சொல்லியிருப்பாங்க. இவருடைய வேருக்கு நீர் என்ற புதினம் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. சரிங்களா? இவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், களத்திற்கே சென்று எழுதுவர். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கடற்கரையில உப்பள தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடியது கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். சரிங்களா? அப்ப வேருக்கு நீர், கரிப்பு மணிகள், மண்ணகத்து பூந்துளிகள், சேற்றில் மனிதர்கள், அளவாய் கரையில் போன்ற பல நூல்களை எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எழுதிய அந்த நூல் தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் நூல். சரிங்களா? அது வந்து பாரதியுடைய வரலாற்றை எழுதியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்களை நடத்த வந்தோம். இது வந்து எல்லாம் ஏற்கனவே படிச்சதுதான்.
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னா பெண்களுடைய கல்வி முக்கியம், பெண்களுடைய உரிமை முக்கியம், பெண்களுடைய விடுதலை முக்கியம் என்று பாரதியார் பாடிய பாடல். இதை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தன்னுடைய பாடல்ல கும்மியடி பெண்ணை கும்மியடி அந்த மாதிரி பாடல்ல இது வரும். பெண்கள் விடுதலை, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றிய பாடல். இது எழுதியவர் வந்து பாரதியார் தான். இது எதுவுமே நம்ம போக தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மிக புகழ்பெற்ற வரிகள், இந்த சமுதாயத்தை புரட்டி போட்ட பாடல் வரிகள். அதனால பாரதியார் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு, சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது இந்த சரியான விடை, சரிங்களா? அடுத்தது பாருங்க, 4வது வினா, சோழ நாட்டினுடைய துறைமுகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சோழ நாட்டினுடைய துறைமுகம், சரிங்களா? இப்போ இந்த கொற்கையில் இருக்கப்படுகின்ற முத்துக்கள் வந்து உலக புகழ்பெற்றது. அப்ப இது வந்து பாண்டிய நாட்டு துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முசிறி, தொண்டி இதெல்லாம் சேர நாட்டு துறைமுகமாக இருந்த நகரங்கள்னு சொல்லலாம். சேர நாட்டு துறைமுகங்களுக்கு முசிறி, தொண்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த பகுதி. கொற்கை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டு துறைமுகம். இதுல இந்த பூம்புகார் என்று அழைக்கப்படுகின்ற, காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்ற புகார் நகரம், புகார், காவிரி பூம்பட்டினம், இந்த பூம்புகார், இது எல்லாமே ஒரே பெயரை கொண்டது, ஒரே நகரத்தினுடைய பெயர்கள் தான். இது வந்து ஒரு துறைமுக நகரம், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த நாடுல வருதுன்னு சொன்னா சோழ நாடு, சரிங்களா? கோவலன் கண்ணகி பிறந்த ஊர்னு சொல்லலாம் சோழ நாடு, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி, பூம்புகார் என்பதுதான் இங்க சோழ நாட்டின் துறைமுகமாக விளங்கியது. ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், சித்தர்கள் எதை சரஸ்வதி என்பர்? அதாவது இதுல கொடுக்கப்பட்டுள்ளத எதை வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி என்பது கல்விக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அது போல எதை அவங்க வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அகத்திக்கீரையா, அகத்திக்கீரையா, வேப்பங்கொழுந்தா, கரிசலாங்கண்ணியா, வல்லாரக்கீரையா? இது வந்து என்ன, வாட் இஸ் வாட் என்ற கொஸ்டின் தான். அவங்க சொன்னது வல்லாரக்கீரை. நினைவு சக்தி, கல்விக்கும் சிந்தனைக்கும், சிந்தனை தெளிவுக்கும் உகந்தது வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா சரஸ்வதி என்று குறிப்பிடுகிறார்கள். சித்தர்கள் சரஸ்வதி என்று குறிப்பிடும் ஒரு கீரை எதுன்னு சொன்னீங்கன்னா வல்லாரக்கீரை. ஆப்ஷன் பி ல இருக்கு, சரிங்களா? அடுத்தது பாருங்க, 6வது வினா, பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்ன? இப்போ வந்து இந்த வினாக்களை பார்க்கும்போது நீங்க இவரை பற்றிய சில தகவல்களை நினைவு கூறணும். நினைவு கூறும் போது உங்களுக்கு பல வினாக்களை வந்து நீங்க அடிக்கடி திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். அப்போ இந்த பெருஞ்சித்திரனார் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க, இது இவருடைய சிறப்பு பெயர். அதே சமயத்தில் இவருடைய தாய் தந்தையை வைத்த இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாணிக்கம் அவருடைய பெயர். இப்ப இவர் எழுதிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், 10ஆம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்கு, 8ஆம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, கனிச்சாறு, கொய்யாக்கனி, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, உலகியல் 100, நூறாசிரியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவிய கொத்து, சரிங்களா? இது போன்ற நூல்கள் எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு, சரிங்களா? உலகியல் 100, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, பாவிய கொத்து, என் சுவை என்பது, கனிச்சாறு, கொய்யாக்கனி, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் தான். இதுல தமிழுக்கு கருவூலமாக திகழ்வது எதுன்னு சொன்னா, ஒரு மிகச்சிறிய ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இந்த நூல் தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்ப பெருஞ்சித்திரனாருடைய தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை, சரிங்களா? அடுத்தது பாருங்க, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் மொழி, அதாவது செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அந்த செம்மொழிக்கு பதிலாக நம்ம தமிழ் மொழியை போடலாம். ஏன்னா தமிழ் மொழி ஒரு மிகச்சிறந்த செம்மொழியாக கருதப்படுகிறது, செம்மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை சொன்னவர் யார்? இந்த சொற்றொடரை பாருங்களா, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்மை, தொன்மை, இளமை, சரிங்களா? இது மாதிரி வரும் அழகா. பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக திகழக்கூடியது தமிழ் மொழி. இப்படி ஒரு 16 செவ்வியல் தன்மைகளை சொன்னவர் வந்து யாருன்னு சொன்னீங்கன்னா தேவநேய பாவாணர். இவர் தான் சொல்லியிருக்காரு. மறைமலையடிகள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் மறைமலையடிகள், சரிங்களா? அடுத்து திருவிக்க தமிழ் தேன்றல், சிறந்த இத்து வரக்கூடாது, தமிழ் தென்றல்னு சொல்லலாம், சரிங்களா?
சிறந்த உரையாடை ஆசிரியர். பாவலர் பெருஞ்சி தரலார் உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அப்படி இந்த நால்வர்ல வந்து பாத்தீங்கன்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது வந்து எதுன்னு செம்மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த தன்மைகளை சொன்னவர் யாருன்னா பாவலர். சரி, பாவாணர், தேவநேய பாவாணர். இவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர். வேறு சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 176 சிறப்பு பெயர்களுக்கு மேல் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். எந்தெந்த வார்த்தைகளை வந்து நம்ம அழகா நம்ம தமிழ்ல பயன்படுத்தணும் என்று அந்த தமிழ் மொழியினுடைய வார்த்தைகளை பற்றி மிகப்பெரிய சொல்லாராய்ச்சி ஏற்படுத்தியவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக இருந்தவர். அதே சமயத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தை உருவாக்கி அதன் தலைவராகவும் இருந்தவர் வந்து தேவநேய பாவாணர். அவர் தான் இந்த 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர். அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா, அடுத்த வினாவுக்கு போயிடலாம். 8வது வினா, வணிகம் நடைபெறும் பகுதியை எவ்வாறு வழங்குதல் பண்டைய மரபுன்னு கேட்கும். வணிகம் நடைபெறும் பகுதி என்ன, அவ்வளவுதான். வணிகம் நடைபெறும் பகுதியை நம்ம என்னென்ன அழைப்போம்? நான் சொல்லிடுறேன், பேட்டை, இந்த புதுப்பேட்டை, நடுப்பேட்டை, இந்த மாதிரிலாம் சொல்றேன் இல்லையா, சைதாப்பேட்டை, இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா. தொழில்கள், அதாவது வணிகம் நடைபெறும் பகுதியை அந்த காலத்துல பேட்டைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மேலும் விளக்கங்களுக்கு ஊரும் பேரும், ராபி சேது அவர்களுடைய ஊரும் பேரும் என்ற அந்த நூல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த பட்டினம் எனப்படுவது கடற்கரை நகரத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பட்டினம்னு சொல்லுவாங்க. மதராசப்பட்டினம், நாகப்பட்டினம், சென்னப்பட்டினம் சொல்றோம் இல்லைங்களா, காவிரிப்பட்டினம், இதெல்லாம் கடற்கரை நகரம். கடற்கரையில ஒரு சிற்றூர், அந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்கம்னு சொல்லுவாங்க. மீனவர் வாழும் பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குப்பம்னு சொல்லுவாங்க. பேட்டை என்பது வணிக பகுதியை குறிக்கும். அப்போ வணிகம் நடைபெறும் பகுதி பண்டைய மக்கள் எவ்வாறு வழங்கினாங்கன்னா பேட்டைன்னு வழங்கினாங்க. ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. சரி, அடுத்தது பாருங்க, கூழை கடை தெரு என்பது எதன் மருவு பெயராகும்? அதாவது என்ன கேட்கறோம்னா மருவு அப்படின்னு சர்ச்சை, என்ன மருவு பெயராகும்னு கேட்கிறேன். சரிங்களா, ஒரு வினா குறிப்பு. குளக்கடை தெரு, இப்ப நான் பாக்கனா தானிய கடை தெரு, இதை வச்சுங்க, சான்ஸ் இருக்கு. கூரைக்கடை தெரு வாய்ப்பு இல்லை. குளக்கரை தெரு, குளக்கரை தெரு வந்து கோழைக்கடை தெருன்னு சொல்லல. ஏன்னு நான் ரீசன் சொல்றேன், குளக்கரை தெருன்னு கிடையாது. இந்த குளக்கரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த குளக்கரை வேணா இருக்கலாம், ஏன்னா வந்து இந்த பூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குளம், நீர்நிலை, அதை சொல்லுவோம். இப்ப இங்க தானியம் என்பதற்கு கூலம் என்று ஒரு பெயர் இருக்கு. அப்போ இது வந்து கூலக்கடை தெரு அப்படின்னு இருந்து அந்த காலத்துல கூலக்கடைகள், தானிய வீதின்னு சொல்லுவோம். தானியங்கள்னா கூலங்கள்னு சொல்லுவோம், நவதானியம்னு சொல்றோம். அது போல தானியங்கள் விற்கக்கூடிய பகுதி ஒரு தெருவாக இருக்கும். அந்த பகுதியை கூலக்கடை இல்ல கூலத்தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூலக்கடை தான் வந்து என்னவா மாறி போச்சுன்னா கூழைக்கடை தெருவா மாறி போச்சு. கூலக்கடை தெரு, கூலக்கடை தெரு. இந்த கூலக்கடைக்கு என்ன மீனிங்னா என்ன பொருள்னா தானியம். சரிங்களா, அதனாலதான் இந்த தானிய கடை தெரு என்பது சரியாக வருதுன்னு சொல்றோம். இந்த தானிய கடை தெரு வந்து கூலக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த கூலக்கடை வந்து மருவி சிதைந்து பிறந்து என்னவாயிடுச்சுன்னா கூழைக்கடை தெருன்னு மாறிடுச்சு. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. தானிய கடை தெரு என்பது இங்க சரியான தெரிவு. சரிங்களா, அடுத்த வினா பாருங்க, 10வது வினா, திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? மிக முக்கியமான ஒரு வினா. திருவள்ளுவர் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் உலக புலவர் தான். அதை ஒரு அறிஞர் வந்து முன்மொழிந்திருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜியு போப். எல்லாமே பார்த்தோம், தனிநாயகம் மடிகள் தமிழுக்கு தொண்டாற்றியவர். வீரமாமுனிவரும் பிற நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் கற்று புலமை அடைந்தவர். கால்வேதம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதி தொண்டாற்றியவர். ஜியு போப் தன்னை ஒரு தமிழ் மாணவனாக, தமிழ் அறிஞராக காட்டிக்கொண்டவர், செயல்பட்டவர். அதே சமயத்துல தமிழ் கையேடு என்ற ஒரு நூலையும் எழுதி தமிழுக்கு ஒரு அரிச்சுவடியை வழங்கியவர், தமிழ் கத்துவதற்கு, ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக் கொள்வதற்கு ஏற்ப. அதுபோல இந்த ஜியு போப் தான் திருவள்ளுவரை உலகத்திற்கான புலவர், உலக புலவர் என்று கூறியவர். சரிங்களா, என்று இந்த புகழ்ந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஜியு போப். சரிங்களா, ஆப்ஷன் சி இங்க சரியான விடையாக இருக்கிறது. உரிமை தாகம் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது? இது மேல்நிலை வகுப்புகள்ல வரக்கூடிய ஒரு வினா. அதாவது 11ஆம் 12ஆம் வகுப்புல உரிமை தாகம்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு கிராமத்து அண்ணன் தம்பியை பற்றிய ஒரு ஒற்றுமையை பற்றிய ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா பூமணி. இவர்தான் எழுதணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எந்த நூல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வயிறுகள் அவர் எழுதுனதுதான்.
துறைமுகம் என்பது உங்களுக்கு தெரியும், சுரதா எழுதியிருப்பாரு. இதுவரை இந்த நூலை எழுதினவர் சி மணி, இவங்க எழுதின நூல். இதுல இந்த உரிமை தாகம் என்பது எதுல இருந்தா பூமணி சிறுகதைகள் இதுலதாங்க இருக்குது. ஏன்னா அதை எழுதியவர் பூமணி, மிகச்சிறந்த கரிசல் இலக்கிய எழுத்தாளர், கரிசல் வட்டாரத்துல எழுதக்கூடிய அந்த பகுதியை பற்றி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சரிங்களா? அதனாலதான் அதை சொல்றோம் பூமணி சிறுகதைகள். இந்த நூல்ல தான், இந்த புத்தகத்துலதான் அந்த கதை இருக்கு, உரிமை தாகம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இவர் வயிறுகள் நூல் எழுதிருக்காரு, அஞ்ஞாடி அப்படின்ற ஒரு நூல் எழுதிருக்காரு. இதெல்லாம் ஃபேமஸான ஒரு நூல். வெக்கை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு, அதாவது ஒரு புத்தகம். இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமான அஞ்சாடி, வெக்கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிறுகள், பூமணி சிறுகதைகள், இதெல்லாம் மிகச்சிறந்த நூல்களாக அறியப்படுகிறது. அப்ப இந்த உரிமை தாகம் என்னும் நூல் பூமணி சிறுகதைகளில் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களை எந்த ஆண்டு விருது வாங்கினது அப்படின்றத வச்சு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பொருத்தி தேர சொல்லியிருக்காங்க, பொருத்தி தேர்க. சரிங்களா? பார்ப்போம். கையொப்பம் எந்த வருடம், ஒரு கிராமத்து நதி எந்த வருடம், காந்த நாட்கள், வணக்கம் வள்ளுவ. சரிங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சதுல இருந்து போலாம். ஏன்னா நம்ம 9th புக்ல படிச்சிருப்போம். வணக்கம் வள்ளுவ என்பது ஈரோடு தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய ஒரு நூலு. 2004ல சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்போ 2 எங்க வருது பாருங்க, 4க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல வருது. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி என்பது 2002ல சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியது. 2002ல சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அப்ப 2வதுக்கு 4 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. சரி, இருந்தாலும் பார்ப்போம். கையொப்பம் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 2003ல சாகித்ய அகாதமி விருது வாங்கிச்சு. அப்ப 3. லாஸ்ட் அந்த காந்தர் நாட்கள் 2017ல சாகித்ய அகாதமி விருது வாங்குது. அப்போ ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 என்பது இந்த சரியான விடையாக அறியப்படுகிறது. நல்லா பாருங்க. கையொப்பம் என்பது 2009ஆம் ஆண்டுல சாகித்ய அகாதமி விருது வாங்கிச்சு. ஒரு கிராமத்து நதி 2002 சிற்பி பாலசுப்ரமணியம், காந்தன் நாட்கள் வந்து 2017, வணக்கம் வள்ளுவ வந்து பாத்தீங்கன்னா 2004. இது எல்லாம் எங்க மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் சில சரியாக பொருந்துகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஒரு குறும்படம் என்பது, ஒரு குறும்படம் எத்தனை நிமிடத்துல நம்ம எடுத்து அதை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வரையறை. குறும்படம் என்பது எவ்வளவு நேரத்திற்கும் திரையில் காட்டப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறும்படம்னா ஒரு சராசரி அளவு வச்சிருக்காங்க, அதுல 30 நிமிடங்கள் இருக்க வேண்டும். 30 நிமிடம், ஆனா 30 நிமிடங்கள் அப்படின்றத சரியா வரும். 30 நிமிடங்கள் குறும்படமானது திரையில் காட்டப்படும். ஆப்ஷன் டி 30 நிமிடங்கள் என்பது சரியான விடை. குறித்து தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்தல் கூடாது அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கார். சங்க இலக்கியங்களில் அறக்கருத்துகள் மிகுதியாக இருக்கின்றன. சங்க இலக்கியங்கள் அற இலக்கியங்களாகவே போற்றப்படுகின்றன. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போரிடக்கூடாது, தாக்கக்கூடாது, அவர் வந்து தமக்கு ஏற்றவர் இல்லை என்பது போல ஒரு கருத்தை ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்தல் கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழா. ஒரு தாங்க சொல்லிக்கிறார். சரிங்களா? ஆவூர் மூலங்கிழா தான் சொல்லியிருக்காரு. எரியார் எரிதல், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எரியார் எரிதல் யாவனது எரிந்தார். அதாவது எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர். அதாவது நம்ம வந்து சண்டை போடுறோம்னா, ஒருத்தரை தாக்குறோம்னா யாருகிட்ட சண்டை போடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போரிடுதல், சண்டையிடுதல் வந்து மிக பொருத்தமற்ற செயல் அப்படின்னு சொல்றாரு. அததான் இந்த பாடவரிகள்ல தான் சொல்லியிருப்பாரு. ஆவூர் மூலங்கிழா இவர் தான் சொன்னார். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்தல் கூடாது. இதை சொன்னவரே ஆவூர் மூலங்கிழா. ஔவையார் இல்ல, நல்லெண்ணோனார் இல்ல, மதுரை கணக்காயனார். சரிங்களா? ஆப்ஷன் சி ஆவூர் மூலங்கிழார் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஊவேஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். இதையும் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி இதை நீங்க படிச்சுக்கணும். ஊவே சாமிநாதர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். பதிப்புலகில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். மாற்றம் என்பதை விட மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா ஓலைச்சுவடிகளை தேடி தேடி தொகுத்து அந்த குறிஞ்சி பாட்டில சொல்லப்படுகின்ற அந்த 99 மலர்கள்லாம் தேடி 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 பதிப்பித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர். மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர், தஞ்சை பகுதியை தனது பூர்வீகமாக கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த ஊவேசாவனுடைய வாழ்க்கை வரலாற ஒரு நூலா எழுதியிருக்கிறாங்க. அதுதான் என் சரிதம். இந்த நூல் தான் அவர் எழுதிய ஒரு நூல். இதே சமயத்தில் என் கதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் இவர் எழுதியிருப்பாரு. என் கதைன்றது ராமலிங்கனார். இதே ஞாபகம் வச்சுங்க.
வனவாசம் வனவாசம் என்பது கண்ணதாசன் அவர் எழுதியிருப்பார். சரிங்களா? வனவாசம் வனவாசம் 2 இதா எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை என் சரிதம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்தது பாருங்க, 16வது வினா. திரௌபதி அம்மன் வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாக நிகழும் அதை திகழும் நிகழ்கலை எது? நிகழ்கலை என்பது கிராமத்திலே நிகழ்த்தப்படும் கலைகள். உழவர்களும் இந்த தொழிலாளர்களும் தன்னுடைய கலப்பை நீக்குவதற்காக இந்த மாலை வேலைகளிலே ஒன்று கூடி ஆடி பாடி மகிழ்வார்கள். அப்படி கிராமத்து மக்கள் நிகழ்த்துகின்ற ஒரு கலை, மண்ணினுடைய கலை, நம்மிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு கலை எதுன்னு சொன்னீங்கன்னா நிகழ்கலைன்னு சொல்லலாம். இந்த நிகழ்கலையில திரௌபதி அம்மன் வழிபாட்டினுடைய, அதாவது அந்த கிராமங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருங்க, தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பாஞ்சாலி அந்த துகிலுரித்தல் அந்த காட்சியெல்லாம் நடைபெறும். பாரதம் படிப்பாங்க, மகாபாரதத்தை படிப்பாங்க. அன்றைக்கு மழை வரும் என்பது ஒரு ஐதீகம். மழை வந்திருக்கு. அதே சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்மளுடைய உணர்வுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் திரௌபதி அம்மன் வழிபாடு. அந்த வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்கலை எதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா தெருக்கூத்து. இதுதாங்க தெருக்கூத்து. கண்டிப்பா நடத்தும். இது பாரம்பரியம் இன்று வரை நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்த்தும் கலை தான் தெருக்கூத்து. கரகாட்டம் உங்களுக்கு தெரியும், எல்லா திருவிழாக்களிலுமே நடத்துவாங்க. அதே சமயத்துல கையுறை பாவை கூத்துனா தோற்பாவை கூத்துன்னு சொல்லுவோம். பொம்மலாட்டம், பப்பட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, பப்பட் ஷோ, அதுதான். அதுக்கடுத்து பொய்க்கால் குதிரை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் திருவிழாக்களில் நடத்தப்படுவது. தஞ்சை பகுதிகளில் வந்ததாக சொல்லுவாங்க. அதாவது மராட்டியர் காலத்துல தஞ்சை பகுதிக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதாவது அறிமுகப்படுத்துறாங்க பொய்க்கால் குதிரையாட்டம். ஆண், அதாவது ஆண் வந்து அரசன் வேடமிட்டும் பெண் வந்து பெண் வேடமிட்டும் பொய்க்கால் குதிரை என்ற கூட்டு வடிவத்துல இறங்கிட்டு ஆடுவாங்க, இசைக்கேற்ப ஆடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆட்டம். அப்போ திரௌபதி அம்மன் ஒரு வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருப்பது தெருக்கூத்து. மிக கடினமான ஒரு விஷயம், அதே சமயத்துல மிகச்சிறந்த ஒரு நிகழ்த்தும் கலை அந்த தெருக்கூத்து. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 17வது. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்று. தொல்காப்பியம் சில கருப்பொருள்களை கொடுத்திருக்கும். ஒரு 13 வகையான கருப்பொருள்களை பட்டியலிட்டு இருக்கும். மக்கள், உணவு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்களுடைய பறை என்ன, யாழ் என்ன, பண் என்ன, அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ அதுல குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்று எதுன்னு சொன்னீங்கன்னா பறை. இதை வந்து நான் நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன். பறை, தப்பு, தப்பாட்டம், பறையாட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்டத்தை தான், அப்படிப்பட்ட இசை கருவியை தான், அப்படிப்பட்ட ஒரு கருவியை தான் தொல்காப்பியம் தனது கருப்பொருளில் ஒன்றாக சொல்லுகிறது. சரிங்களா? கரகம் என்றது அந்த கரகத்தை வைத்து ஆடுவது, அந்த செப்பாலான குடத்தை வச்சு ஆடுறது, அது தெரியும் உங்களுக்கு. தேவதுந்துபி என்பது உரிமை. இது வந்து பாத்தீங்கன்னா தேவராட்டத்துல பயன்படுத்துவாங்க. தேவராட்டத்துல உரிமைக்கு பேரு தான் இன்னொரு பேர் வந்து தேவதுந்துபி அப்படின்னு சொல்லுவாங்க. முரசுன்றது உங்களுக்கே தெரியும், அது ஒரு இசைக்கருவி. பண்டைய காலத்துல போர் முரசு, மாக்கன் முரசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்று பறை. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா தகக, தந்தக்க, இப்படிலாம் ஒரு இசை குறிப்பு இருக்கும். எந்த நூல்ல சொன்னா திருப்புகழ்ல அருணகிரிநாதர் குறித்திருப்பார். இந்த இசை குறிப்பு, இந்த இசை சந்த அந்த அடி முறை எப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா இவருடைய திருப்புகளிலே வருது. இந்த பறையினுடைய அந்த இசை குறிப்பை அங்க அழகா சொல்லியிருக்கு. அந்த நுணுக்கத்தை திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு கருவிதான் பறை. அப்போ ஆப்ஷன் பி பறை என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கிய ஒரு நாடகம் பொறுத்தது போரும் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற ஒரு டயலாக். சரிங்களா? அந்த மனோகரா நாடகம் தான் இங்க முதல்ல அரங்கேறியது. கதரின் வெற்றி என்ற இது உங்களுக்கு தெரியும். லங்கேஸ்வரன் மிக ஃபேமஸான, மிக புகழ்பெற்ற ஒரு நாடகம் லங்கேஸ்வரன். சபாபதி மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நாடகம். இப்படிப்பட்ட நாடகங்கள் இருக்கிறது. 70 ஆண்டுகளாக தமிழ்நாடுகளில் புகழ்பெற்ற ஒரு விளங்கிய நாடகம். இன்றும் திரையிட்டாலும் மிகச்சிறந்த வரவேற்பு பெறக்கூடிய ஒரு நாடகம் எதுன்னு சொன்னாங்களா? மனோகரா. இது வந்து பம்மல் சம்பந்தனார் உருவாக்கிய ஒரு நாடகம். இவர் தான் தமிழ் நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரால் உருவாக்கப்பட்டதான் அந்த மனோகரா என்ற நாடகம். அப்ப தமிழ் துறையில 70 ஆண்டுகளாக புகழ்பெற்று விளங்கிய ஒரு நாடகம் மனோகரா. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, 19வது வினா பாருங்க. சொஸ்த லிகிதம் என்பது என்னன்னு கேக்குறாங்க. சொஸ்த லிகிதம் என்பது நாட்குறிப்பு, அதாவது டைரின்னு சொல்றோம் இல்லையா, டைரி.
இந்த நாட்குறிப்புக்கு பேர் தான் என்ன சொஸ்தலிகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவின் நாட்குறிப்பின் தந்தை என்று சொல்லப்படுவார் ஆனந்தரங்கர். அவர் தான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக புதுவையில் நடைபெற்ற செய்திகளை அப்படியே கண்முன் பார்ப்பது போல நாட்குறிப்புல எழுதி வச்சாரு. அதே சமயத்துல உலகத்தின் நாட்குறிப்பின் தந்தை பெபிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. அப்ப சொஸ்தலிகிதம் எனப்படுவது நாட்குறிப்பு. இதுல எதுவும் கிடையாது, நாட்காட்டி இதெல்லாம் எதுவும் கிடையாது, நாட்குறிப்பு. ஏன்னா இதெல்லாம் படிச்சா இதனுடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விளக்கங்கள் அதை விட இதனுடைய பொருள் நாட்குறிப்பு என்பதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வளர வேண்டும் என்று முழங்கியவர் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை. அதாவது இங்க ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை என்ற பாரதியார் கண்ட கனவை போற்ற வேண்டும் என்று நமக்கெல்லாம் எடுத்துரைத்தவர். பாரதியார் அந்த மாதிரி கனவு கண்டார். அதெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வரும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அதை நாம் போற்ற வேண்டும் என்று சொன்னவர் பாத்தீங்கன்னா மு வரதராசனார். மு வ என்று அழைக்கப்படுகின்ற வரதராசனார். சி.என். அண்ணாதுரை இல்ல, விவேகானந்தர் இல்ல, பெரியாரும் இல்ல. ஏன்னா இந்த கூற்றுக்கு இவர் தான். இதுல நம்ம வேற எதையும் கலந்துரையாடுவதற்கு வேற வழி இல்லை. சரிங்களா? அப்ப என்ன பாத்தீங்கன்னா மு வரதராசனார் என்பதுதான் இதற்கான சரியான விடை. அப்ப 20வது வினாருக்கு ஏ மு வரதராசனார் என்பது மிகச் சரியான விடை. சரிங்களா? உரைநடை ஆசிரியர் அவரு. அடுத்தது பாருங்களேன், நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் இந்த காலம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, திரை பாடல், திரையில வரக்கூடிய ஒரு பாடல், திரை இசை பாடல்னு சொன்னா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது? இப்படி ஒரு பாடல். குற்றம் புரிந்தவன் வாழ்வில் நிம்மதி என்பது ஏது? குற்றம் செஞ்சுட்டா அந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இப்படிப்பட்ட கருத்துள்ள பாடல்களை எளிய தமிழ்ல திரை இசையில் புகுத்தியவர் யார்? இந்த பாடல்களை திரையில கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட புலவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றது உடுமலை நாராயண கவின்னு சொல்றோம். உடுமலை நாராயண கவி. சரி, திரைக்கவி திலகம் யாரு? மருதகாசி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் திரைப்பட பாடலாசிரியர் தான். கவியரசு கண்ணதாசன். சரி, ஓமை கவிஞர் சுரதா. இப்போ நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது எது? இது வேறு வேறு பாடல்கள். இதையெல்லாம் எழுதியவர், திரை இசையில் கொண்டு வந்தவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகின்ற உடுமலை நாராயண கவி. இவர் தாங்க எழுதினாரு. சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய பாட்டில் கூறியவர் உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, 22வது வினா. முடியரசனின் தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்ற நூல். அதாவது முடியரசன் என்று அழைக்கப்படுகின்ற துரைராசு, இவருடைய இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதிய நூல்கள் இங்க கொடுத்திருக்காங்க. முடியரசன் கவிதைகள், வீரகாவியம், காவிய பாவை, பூங்கொடி. இதுல தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்றது, தமிழ்துறையினுடைய தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா பூங்கொடி. இந்த நூல் மிக முக்கிய நூல். இந்த பூங்கொடி என்பதுதான் தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்ற நூலாக அறியப்படுகிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள பொருந்தாத ஒரு கருத்தை நம்ம பார்க்க போறோம். ரமி என்றும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வார்த்தை என்றும் அழைக்கப்படுவர் வாணிதாசன். சரி, சரியான விடைதான். இப்ப வாணிதாசனுக்கு இயற்பெயர் தெரிஞ்சீங்க. இதெல்லாம் கூடுதல் தகவல். எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் என்று அழைக்கப்படும் சுப்புரத்தின தாசன் என்கின்ற ராசகோபாலன். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். இதுவும் கரெக்ட் தான், ராசகோபாலன். அடுத்தது பாருங்க, கமகப்பிரியா ஆரோக்கியசாமி என்று அழைக்கப்படும் தாராபாரதின்னு கொடுத்திருக்காங்க. தவறு. கமகப்பிரியா என்றும் ஆரோக்கியசாமி என்றும் கவியரசு என்றும் துப்பாக்கி என்றும் வணங்காமுடி என்றும் பார்வதிநாதன் என்றும் ஆரோக்கியநாதன் என்றும் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். அப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ளது இந்த 3வது சி என்பது இங்க தவறாக இருக்கு. அப்ப கொடுக்கப்பட்டுள்ளது பொருந்தாத ஒன்று எதுன்னா கமகப்பிரியா ஆரோக்கியசாமி என்பது தாராபாரதி அல்ல, கண்ணதாசன். ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான தெரிவு. அடுத்த வினா பாருங்க, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலம் ஓடி போவானே. கூழையே நீ ஆனாலும் குளித்த பிறகு குடியப்பா, கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டப்பா, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமம் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே என்று மிக அழகாக உடல் நலத்தை பற்றியும் மனநலத்தை பற்றியும் பாடிய ஒரு புலவர் கவிமணி தேசிக விநாயகனார். வருமுன் காப்போம் என்ற தலைப்புல இருக்கும். வருமுன் காப்போம், கவிமணி தேசிக விநாயகனா. ஞாபகம் வச்சு. ஏன் டைரக்டா பண்ண மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், காந்திய கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார். சரிங்களா?
இப்படிப்பட்ட இந்த புலவர்கள் மத்தியில வந்து யார் இதை பாடினாங்க அப்படின்றத பார்க்கும்போது கவிமணி தேசிக விநாயகன். சரிங்களா? காந்திய வந்து பட்டுக்கொடைகள் சொன்னாங்க. இவர் வந்து பாடல் எழுதியிருக்க திரைப்பட பாடல். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், தன் கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நின்றா போன்ற வீரமிக்க இந்த ஸ்லோகன் சொல்லுவோம் இல்லையா, அந்த முழக்கமிட்டவர், பாடல் வரிகளை கொடுத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா காந்திய கவிஞர். இப்படி நம்ம பார்க்கும்பொழுது கவிமணி தேசிக விநாயகர் என்பது இங்கு சரியான விடையாக அறியப்படுகிறது. காலை மாலை விளைவினிடம் காற்று வாங்கி வருவரின் காலை தொழில் கும்பிட்டு காலம் ஓடி போவாள் சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகனார். சரிங்களா? அடுத்து தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. என்ன இணை பாருங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நிலை சுப்பரத்தினம், ஏன்னா பாரதிதாசன். இதுதான் புதுவை அரசனுடைய தமிழ் தாய்வாழ்த்தாக இருக்கு. இந்த பாடல் தான் புதுச்சேரி பாண்டிச்சேரி அதனுடைய தமிழ் தாய்வாழ்த்து பாடலாக இருப்பது இந்த பாடல் தான். இது சொன்னவர் வந்து இந்த எழுதியவர் பாரதிதாசன். கரெக்ட். இருட்டறையில் உள்ளதடா உலகம் கண்ணதாசன் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க, பார்க்கலாம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை கவிமணி தேசிக விநாயகம், இதுவும் சரி. தமிழ் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா வே ராமலிங்கனார். நான் சொன்னேன் இல்லையா, காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவார், இதுவும் சரிதான். இப்ப கொடுக்கப்பட்டதுல ஒண்ணு தப்பு இருக்கு. என்னன்னா, இருட்டறையில் உள்ளதடா உலகம், இத சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன். கண்ணதாசன் கிடையாது, பாரதிதாசன். அப்ப கொடுக்கப்பட்டுள்ள தவறான எதுனா ஆப்ஷன் பி, பாரதிதாசன் வரணும், கண்ணதாசன் இருக்கு. ஆப்ஷன் பி தான் தவறான இணை. இந்த வினாவிற்கு சரியான தேர்வு ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 26. அண்ணாமலையார் பிறந்த ஊர். அண்ணாமலையார்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் நம்ம ஞாபகம். சரிங்களா? சென்னிக்குளம் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. காவடி சிந்து இயற்றியவர் அண்ணாமலை. அவருடைய ஊர் பெயர் சென்னிக்குளம். சரிங்களா? இது மானூர் கிடையாது, கழுகுமலை கிடையாது, தீபங்குடியும் கிடையாது. சென்னிக்குளம் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, இங்க வரும். தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு ஓந்தரிக்கும் விண்ணப்பம் ஒன்று விளம்பக்கேள் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். 2 அடிகளாக வரும். அதாவது 268 கன்னிகள் 2 அடிகளால் எதுகையால் பாடப்படுவதுதான் கன்னி என்னும் பாவகை. இப்படிப்பட்ட ஒரு பாவகையில் எழுதப்பட்ட அந்த தமிழ் விடு தூதுல வரக்கூடிய பாடல் வரிதான் இது. ஏனென்றால் தமிழை தூது விடுகிறார். ஒரு பெண் மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்டு அந்த மாலையை மாற்றி வாங்கி வருமாறு தமிழை தூது விடுகிறார். அப்படி தூது விடும்போது தமிழனுடைய சிறப்புகளை இங்க சொல்றேன். அதுதான் தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே அப்படின்னு சொல்றேன். அப்ப தமிழ் விடு தூது. இந்த நூலை எழுதியவர் யார் என்று அறிய இயலவில்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி. வேற எதுவும் இங்க போகவே தேவை. இந்த பாடல் வரி எதுல இருக்குன்னா தமிழ் விடு தூது. ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 9வது தமிழ் புத்தகத்துல பாருங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. குண்டலம் என்ற அணிகலன் அணியும் உறுப்பு. இது ஈஸியா பார்த்தலாம். காலில் அணிவது தண்டை அல்லது சிலம்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அது கிடையாது. இடையில் அணிவது, இடையில அணிக்கிறது அரைஞான் கயிறு, அதுவும் கிடையாது. சுட்டி நெற்றியில் அணிவது, காதில் அணிவதுதான் குண்டலம். இதுதான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. காதோறும் லோலாக்கு பாட்டு பார்த்துப்போம். லோலாக்கு அப்படின்னா குண்டலம் அப்படின்லாம் சொல்லுவோம். காதில் அணியப்படும் ஒரு அணிகலன், அதான் இங்க சொல்றோம். காது. அப்ப குண்டலம் என்பது காதில் அணியும் ஒரு அணிகலன். சரிங்களா? ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது பாருங்க. நந்தி கலம்பகம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? நந்தி கலம்பகம் கலம்பக நூல்ல முதல் 3ஆம் நந்திவர்மனை பாட்டடி தலைவனாக கொண்டு ஏற்றப்பட்டது இந்த நந்தி கலம்பகம். இது எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொன்னீங்கன்னா பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதனுடைய ஆசிரியர் பெயரும் அறியப்பட இயலவில்லை. சரிங்களா? 3ஆம் நந்திவர்மனை பற்றியது, பல்லவ மன்னன். நந்தி கலம்பகம் என்பது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 30வது வினா. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலி சபதத்தினுடைய முதல் பாகம் 1912 வெளியிடப்பட்டது. சரிதான். அதனுடைய 2வது பாகம் வந்து பாத்தீங்கன்னா 1924 வெளியிடப்பட்டது. இதுவும் சரிதான். அப்ப கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளுமே சரி. அப்ப ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. ஏன்னா சரியானதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1, 2 சரி. அப்ப ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடையாக நாம் கொள்ளலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி. பாரதியாருடைய குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். பாரதியாருடைய குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ், ஜி.யு. போப்,
ஜேம்ஸ் பிரின்ஸ்வே, ஹெப்சிகா ஜேசுதாசன். சரிங்களா? இது யார் மொழிபெயர்த்ததுன்னு கேட்டீங்கன்னா ஹெப்சிகா ஜேசுதாசன். இவர் தான் வந்து பாரதியாருடைய குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, விதி, அதாவது பொருத்தி தேர்வுன்னு கொடுத்துருக்கான். நம்ம எது எதுன்னு மேட்ச் பண்ணி பொருத்தி பார்த்து விடையளிக்க வேண்டும். பொறுத்துக. இதுல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல். இது என்னவா இருக்குன்னு நம்ம யூகிச்சோம்னாலே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுல இருந்து போலாம். விடிவெள்ளி என்பது விளக்கு. ஏன்னா வெள்ளி விளக்கு, ஏன்னா வெளி ஒளிச்சம் தருது, வெளிச்சம். அப்போ விடிவெள்ளி என்பது விளக்கு. 3. கடல், அந்த மீனவ சமுதாய மக்களுடைய உற்ற தோழனாக, அந்த மக்கள் மீனவர்களுடைய உற்ற தோழனாக உள்ளது கடல். 4. மேகம் என்பது அந்த அவர்களுக்கு குடை போன்றது, மேகம். சரிங்களா? 1. மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பொருள், மீனவர்களுடைய பொருளாக அவங்க நினைக்கிறது எதுன்னு சொன்னீங்கன்னா மீன்கள். அப்போ அது 2. இது எல்லாமே எங்க பொருந்தி இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. விடிவெள்ளி விளக்கு, கடல் உற்ற தோழன், மேகம் குடை, மீன்கள் எங்கள் பொருள். ஆப்ஷன் சில சரியா பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்களா, கடவுளை காண முயல்பவர்கள், கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள். இதோட நிறுத்திக்கணும் நீங்க. கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், அதை கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள்னு சொல்லலாம், அடியவர்கள்னு சொல்லலாம். அதை கண்டு உணர்ந்தவர்கள் தான், முற்றும் தெரிந்தவர்கள் தான், முற்றும் உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். என்ன கூறிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவாரம். தேவாரம் தான் சொல்லியிருக்கு இந்தப்பா. கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் என்றும் கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள் என்றும் கூறும் நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா தேவாரம். ஆப்ஷன் ஏ தேவாரம் என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, 34. பத்திரகிரியார் எந்த நாட்டு மன்னர்? பத்திரகிரியார் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. அகத்தியர், திருமூலர், சிவவாக்கியர், பத்திரகிரியார், இது போன்ற பாப்பா அத குடும்ப சித்தர், பாம்பாட்டி சித்தர், அழுகுனி சித்தர், கடுவெளி சித்தர், இந்த மாதிரி 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த சித்தர்கள்ல ஒருவர் இவர். பத்திரகிரியார் எந்த நாட்டு மன்னர்னு கேக்குறாங்க? துளுவ நாட்டு மன்னர். இவர் வந்து பாத்தீங்கன்னா துளுவ நாட்டு மன்னர். இவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தாரனுடைய அந்த கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் மீது ஈர்க்கப்பட்டு தன்னுடைய அரச வாழ்க்கையை வந்து ஒரு சித்தரானவர். யாருன்னு சொன்னீங்கன்னா பத்திரகிரியார். மிகச்சிறந்த ஒரு சித்தராக அறியப்படுபவர், துளுவ நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? பட்டினத்தாரனுடைய சீடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, திருமந்திரத்தினுடைய நூல் அமைப்பு என்ன? திருமந்திரத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? திருமந்திரத்தினுடைய அமைப்பு என்ன? 3000 பாடல் இருக்கு. ஏன்னா திருமந்திரமும் தமிழ் 3000 தான் அழைப்பாங்க. திருமூலர் எழுதிய அந்த திருமந்திரத்தினுடைய வேறு பெயர் என்னன்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் 3000 பாடல்களை கொண்டது. சரி, இதுல 9000 பாடல்கள் வராது. அப்ப ஆப்ஷன் டி தப்பு. அதே சமயத்துல 9 தந்திரங்கள் இருக்கு, 232 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரி. 9 தந்திரங்களையும் 232 அதிகாரங்களையும் கொண்டது எதுன்னு சொன்னீங்கன்னா திருமந்திரம் என்கின்ற தமிழ் 3000. இது வந்து 10ஆம் திருமுறையாக, சைவ திருமுறைகள் 12 இருக்கு இல்லையா, அதுல 10ஆம் திருமுறையாக அறியப்படும். ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. 35வது பி. அடுத்தது பாருங்க, 36. சிவனடியார்களின் எண்ணிக்கை. சரிங்களா? சிவனடியார்கள் பொதுவா கேட்டிருக்காங்க. அதாவது தனியடியார், தொகையடியார்னு சொல்லுவாங்க. தனியடியார் 63 நாயன்மார்கள், தொகையடியார் 9 பேர். அந்த ஒரு திருமுறையில எழுதியிருப்பாங்க. திருவிசுவா, திருப்பல்ல, அந்த ஒரு குறிப்பிட்டது. இப்ப பெரிய புராணம் பாத்தீங்கன்னா யாரு? சேக்கிழார் எழுதியிருப்பார். இது தனி. தேவாரம் அந்த முதல் 3 பேர் எழுதியிருப்பாங்க. திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர். மாணிக்கவாசகர் எத்தனாவது திருமுறை? 8ஆம் திருமுறை எழுதியிருப்பார். சரிங்களா? இது போல தனியாளர்கள் இல்லாம, தனியடியார்கள் இல்லாம தொகையடியார்கள் இருக்காங்க. சில பேர் 9 பேர் சேர்ந்து ஒரு நூலை எழுதியிருப்பாங்க, 12 திருமுறைகள். அப்படிப்பட்ட அந்த திருமுறைகளை எழுதியவர்கள் யாராருன்னு கேக்குறாங்க? தனியடியார்கள் 63 நாயன்மார்கள் பிளஸ் தொகையடியார் 9, மொத்தம் 72 சிவனடியார்கள் இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் பொதுவா கேட்டிருக்காங்க. 72 என்பது சரியான விடை. அந்த திருமுறையில படித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் என்னதான் இதுன்னு. கிட்டத்தட்ட 9ஆம் திருமுறைன்னு நினைக்கிறேன். 9ஆம் திருமுறையில இந்த 9 பேர் எழுதியிருப்பாங்க அந்த பாடல்களுடைய தொகுப்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 37. பெரிய புராணத்தின் காப்பிய தலைவன் யார்? பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர் தான் காப்பிய தலைவன். வில்லனாக அறியப்படுவர் சிவன். சிவனை தான் வில்லனாக அறியப்படுவர். இங்க சுந்தரரை பற்றி
நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இதனுடைய நாயகனாக பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதியிருப்பாரு, என்னன்னா சுந்தரரை எழுதியிருப்பாரு. அதே சமயத்துல திருஞான சம்பந்தரை பத்தி கிட்டத்தட்ட 1256 பாடல்கள், அதாவது 1256 பாடல்கள் திருஞான சம்பந்தரை பத்தி பாடியிருப்பாரு. அதனாலதான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை பாதி புராணம் மீது, பிள்ளை பாதி புராணம் மீது. இதுல இருக்கக்கூடிய அடிகள்ல கிட்டத்தட்ட 1256 வரிகளை திருஞான சம்பந்தருக்கு பாடியிருப்பாரு. அதனால பிள்ளை பாதி புராணம் மீதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது பெரிய புராணத்தை. சரிங்களா? அப்போ அது இருக்கட்டும். பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவன் சுந்தரர், இதை ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி சுந்தரர் என்பது சரியான விடை. அடுத்தது வைணவத்தின் வளர்ப்பு தாய் என்று அறியப்படுபவர்னா யாரும் சொன்னீங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் ராமானுஜர். இவர் செய்த ஒரு புரட்சி மிகச்சிறந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. எதனா வைணவ மதத்தில் மிகச்சிறந்த பங்காற்றியவர். அதனாலதான் இவர் வைணவத்தின் வளர்ப்பு தாய், அதை வளர்த்தெடுத்த ஒரு தாயாக கருதப்படுவர் ராமானுஜர். ஆப்ஷன் டி. வேற எதுவும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆண்டாள் உங்களுக்கு தெரியும், சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர், கோதை என்ற இயற்பெயரை கொண்டவர், திருமாலை காதலித்து திருமணம் செய்வதாக கனவு கண்டவள் உங்களுக்கு தெரியும். ஆதிசங்கரர் இவரும் திருமால் வழிபாட்டை மேற்கொண்டவர். பெரியாழ்வார் இவரும், இந்த பெரியாரோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். சரிங்களா? இவங்கெல்லாம் வைணவத்திற்கு பாடுபட்டவர். அடுத்தது பாருங்க, 39வது வினா, கபிலர் குறித்த பின்வரும் செய்திகளில் தவறானது எதுன்னு கேட்குது. கபிலர் சங்ககால புலவர், குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். குறிஞ்சிக்கு கபிலர் 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டு எழுதியிருப்பாரு. பாரியினுடைய தோழன், சரி. பதிற்று 10ல 5ஆம் பத்து பாடியவர், இதுதான் தவறு. இவர் 7ஆம் பத்து பாடியிருக்காரு. யாரை பற்றினா செல்வ கடுங்கோ வாழியாதன். செல்வ கடுங்கோ வாழியாதனை பற்றி பாடியவர். அப்ப 5ஆம் பத்து என்பது தவறு. கடை சங்ககால புலவர், இது கரெக்ட். சரிங்களா? அப்போ கபிலர் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது 40வது, மனோன்மணியின் காதலன் புருஷோத்தமன் எந்த நாட்டினுடைய அரசன்? இது பாத்தீங்கன்னா தெரியும், மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதியிருப்பாரு. ஒரு தத்துவ பேராசிரியர், திருவனந்தபுரத்தை சார்ந்தவர், அந்த கேரள பகுதியை சார்ந்தவர். அதே சமயத்துல இவர் எழுதிய மனோன்மணியம் தான் தமிழ் எழுதப்பட்ட, அதாவது தமிழ்ல எழுதப்பட்ட முதல் நாடக காப்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாடக வடிவில் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் மனோன்மணியம். அதுல வரக்கூடிய ஒரு கேரக்டர் புருஷோத்தமன். இவன் எந்த நாட்டை சார்ந்தவன்னா சேர நாடு. இதனுடைய கதையை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த புருஷோத்தமன் என்ற அந்த மன்னனுடைய நாடு எதுன்னு சொன்னீங்கன்னா சேர நாடு. அதுல வர ஒரு கேரக்டர் சுந்தர முனிவர் அப்படிலாம் வருவாங்க அதுல கேரக்டர். சரிங்களா? உண்டி கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். யார் உணவை கொடுக்குறாங்க அவங்களாம் உயிரை கொடுத்தவங்க என்ற பாடல் வரி யாருடையது? இது மணிமேகலையிலும் சொல்லுவாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல இங்க கொடுக்கப்பட்டுள்ளதுல எதுனா கொடப்புலவையினார் சொல்லியிருக்காரு. ஏன் நான் டைரக்டா வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த கொடப்புலவையினார் புறநானூற்று பாடல்ல சொல்றார், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த நீர் இருந்தாதான் உணவு பொருளாக்க முடியும். அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்றார். அப்போ உணவை கொடுப்பது நீர், அந்த நீரின் மூலமாக உணவு விளைகிறது. அந்த உணவை யார் கொடுக்கிறாரோ அவங்க தான் உனக்கு உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே ஒரு மன்னனானவன் அதாவது நீர் மேலாண்மையை சரியாக பயன்படுத்த வேண்டும். எத்தகைய படவளத்தை கொண்டிருந்தாலும் அது முக்கியமல்ல, நீர் வளத்தை சரியாக மேலாண்மை செய்பவனே மிகச்சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லுவார் கொடப்புலவையினார். 9வது தமிழ் புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ண. ஆப்ஷன் சி கொடப்புலவையினார் என்பது சரியான விடை. புறநானூறு பாடல், புறநானூறு நூலை ஞாபகம் வச்சுங்க. சரி, இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்களா, ஒரு நல்ல கொஸ்டின். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ள பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த இணைகள்ல எது சரின்னு பாருங்க. இப்போ திருமுருக ஆற்றுப்படையில இது பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீட கொடுத்திருப்பாங்க. அதாவது அறுபடை வீட சொல்லியிருப்பாங்க. இது புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. புலவர் ஆற்றுப்படை நக்கீரர் எழுதியிருப்பாரு. அப்போ இதனுடைய பாட்டோட தலைவன் இது கிடையாது, முருகனை. மதுரை காஞ்சி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அப்போ இது இங்க தவறா இருக்கு, அப்போ இது வராது. முல்லைப்பாட்டு பாட்டோட தலைவனாக கொள்ளவில்லை, குறிஞ்சி பாட்டம் இது கொள்ளவில்லை, இதுவும் தவறாகும். மலைபடுகடம் இதனுடைய தலைவன் நன்னன்.
பட்டினைப்பாலை வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன், திருமாவளவன் என்கின்ற கரிகாலன் என்கின்ற கரிகால் பேர் வளர்த்தான். மதுரை காஞ்சியும் நெடுநல்வாடையும் சரி. ஏனென்றால் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், நெடுநல்வாடையினுடைய பாட்டுடை தலைவன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். இந்த ரெண்டு நூல்களும் தான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. ஆப்ஷன் சி, அதாவது டி, ஆப்ஷன் டி சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது 43. அகமா புறமா என கூற இயலாத ஒரு நூல் எதுன்னு கேட்கிறேன். அகமா புறமா என கூற இயலாத நூல் எதுன்னு சொன்னா பத்துப்பாட்டு நூல் தான் நெடுநல்வாடை. ஏனென்றால் இதற்கான விளக்கத்தை சொல்ற. திருமுருகாற்றுப்படை வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி சொல்லுகிறது, முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிறது. முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தினுடைய கார்கால செய்திகளை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது நப்பூதனார். மலைபடு கடாம் வந்து பாத்தீங்கன்னா நன்னன் என்ற மன்னனுடைய வாழ்வியல் வரலாற்றையும் அழகா சொல்லுது. அங்கே வந்து இருக்கக்கூடிய விருந்தோம்பலையும் அழகா சொல்லுது. இதுல நெடுநல் வாடை எனப்படுவது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கிறது. நெடுநல் வாடை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, பாண்டிய மன்னன் போரின் மேல் சென்று அங்கே பாசறையில் தங்கி இருக்கிறான். அந்த போரின் வெற்றிகளை கண்டு அவனுக்கு வந்து அது நல்ல வாடையாக இருந்தது. ஆனால் இந்த பெண் இருக்கிறா இல்லையா, பாண்டிய மன்னனுடைய மனைவி, அவங்க வந்து என்னவா நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய காலம் ஒரு வருத்தமாக மிக நெடிய துன்பத்தையுடைய காலமாக கருதுகிறார். அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெடிய நல், அதாவது துன்பம் தரக்கூடிய வாடகை பொழுதாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நூலை அகமா புறமா என கூற இயலாத ஒரு நூலாக நாம் கருதுறோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான விடை. பத்துப்பாட்டு என்ற தொடரை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. பத்துப்பாட்டு என்ற தொடர், பத்துப்பாட்டு என்ற அந்த சொல்லாடலை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. நக்கீரரா, தேவநாய பாவலர், மறைமலையடிகள், மயிலைநாதர்னு கொடுத்திருக்காங்க. இதுல மயிலைநாதர் என்பது மிகச் சரியான விடை. மயிலைநாதர் தான் பத்துப்பாட்டு என்ற தொடரை முதலாக பயன்படுத்தியவர். ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது பாருங்க 45. நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் சிறந்த நூல். அதாவது நாட்டு வளத்தையும் நகர் வளத்தையும் மிகச் சிறப்பாக வர்ணித்துள்ள ஒரு நூல், மிகச் சிறப்பாக காட்சி அமைத்து பாடல் வரிகளாக கொடுத்துள்ள ஒரு நூல் எதுன்னு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா நீலகேசி. நீலகேசி வந்து நாட்டு வளத்தையும் நகர் வளத்தையும் பாடுவதில் மிகச் சிறந்த நூலாக இருக்கிறது. நீலகேசி என்பது இங்கு சரியான விடை. அது ஐஞ்சிறுங்காப்பியத்துல உண்டு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 46. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இங்க கொடுக்கப்பட்டுள்ளத பாருங்க. வளையாபதி வராது, குண்டலகேசி வராது. இதுல சீவக சிந்தாமணி சீவகனுடைய வாழ்வியல் வரலாற்றை சொல்லுவோம். சீவகன் வந்து 8 பெண்களை திருமணம் முடித்து இறுதியாக முக்தி பெற்ற துறவரம் போன்ற ஒரு நிகழ்வை சொல்லுவோம். அதாவது இன்பச்சுவை மிகுந்த ஒரு காப்பியம். அப்ப இதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பெண்மையை முதன்மைப்படுத்துங்கன்னா ஏன் மணிமேகலை சொன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த அந்த மணிமேகலை என்பவள் பௌத்த மதத்தை ஏற்று அமுத சுரபியை பெற்று அதுல வந்து பசுப்பினி போக்கிய பாவையாக அறியப்படுகிறார். அதே சமயத்துல ஒரு பெண்மையை போற்றும் காவியமாக அது கருதப்படுகிறது. அதே சமயத்துல புரட்சி காப்பியம் என்ன, சீர்திருத்த கருத்துக்களை முன்னிறுத்தி பாடிய ஒரு காப்பியம், மிகச்சிறந்த ஒரு காப்பியமாக அறியப்படும். அதனாலதான் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை என அறியப்படுகிறது. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. வளையாபதி காப்பியம் எவ்வகை பாவகை, அதாவது என்னன்னா எவ்வகை பாவகையை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஆசிரியப்பா மேக்சிமம் இருக்கும், நிறைய காப்பியங்கள் ஆசிரியப்பா இருக்கும். கலிப்பா, கலித்தாழிசை இதெல்லாம் இங்க வரல. விருத்தப்பாவால் ஆனது. வளையாபதி என்ற காப்பியம் விருத்தப்பாக்களால் பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ விருத்தப்பா என்பது இங்க சரியான விடை. சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள். அதாவது கம்பராமாயணத்துல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு பகுதி எதுன்னு சொன்னா இந்த பகுதியை சொல்லலாம். ராமன் சுக்கிரவன் நட்பு. சரிங்களா? இந்த ராமனை சுக்கிரனுடன் நட்பு கொள்ளுமாறு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய அவ யாருன்னு கேட்டா சபரி. ராமனை தெய்வமாக கருதி வாழ்ந்தவள். ராமனை கண்டவுடன் என்னுடைய பொய்யான வாழ்வு எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டவள். ராமன் மீது மிக மிக அன்பு கொண்டவள் சவரி. அந்த சவரி தான் சீதையை தேடி ஒரு ராமனை சுக்கிரனுடன் நட்பு கொள்ள செய்தவள். அது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவள் கதையில கம்பராமாயணத்துல. இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. சடாயை உயிர் நீத்த படலம்
இடம்பெற்றுள்ள காண்டம் எதுன்னு கேக்குறாங்க. இந்த சடாயு என்பது இந்த கழுகு வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் தன் தந்தையாக ஏற்று இந்த சடாயுக்கு அந்த இறுதி சடங்கு செய்யறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் சீதையை கலந்து கொண்டு செல்லும் பொழுது அப்போது பொருளை படுகாயம் அடைந்த அந்த சடாயு உயிர் நிற்கிறாரு. இதை வந்து ராமன் வந்து தன் தந்தையாக ஏற்று அப்படி இறக்கும் பட்சத்துல அவருக்கு இறுதி சடங்கு செய்யறாரு. இந்த காரணம் வந்து எந்த காண்டத்துல அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பி, ஆரண்ய காண்டம். கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கு. அதுல ஆரண்ய காண்டத்துல இந்த சடாயு உயிர் நீத்த படலம் அமைந்துள்ளது. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது, துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. இவ்வடிகள் யாருடைய கூற்று? இது வந்து யாருடைய கூற்றுனா ராமன். குகன்ட்ட சொல்றான். ராமன் தான் சொன்னது. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. துன்பம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வரும். இது ராமனுடைய கூற்று. சரிங்களா? ராமன் வந்து குகன்ட்ட சொல்லக்கூடு. இங்க வந்து யாருடைய கூற்றுன்னு சொன்னா ராமன் சொன்னது. ஆப்ஷன் டி, ராமன் என்பது இது சரியான. அடுத்தது 51வது வினா. இதுவும் கம்பராமாயணத்தை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் இன் நன்முதலவல் நின்கேள் என்று யாரிடம் கூறியது? இது யாரு சொன்னதுன்னு சொன்னீங்கன்னா ராமன் குகனிடம் கூறியது. ராமன் குகனிடம் கூறியது. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க. என் உயிர் அணையாய், என் உயிர் போன்றவனே, உன் இளவல் உன் இளையான். எனக்கு இளையவன்னா உனக்கு, அதாவது வந்து என்னுடைய இளவல் நீ அப்படின்னு சொல்ற. லட்சுமணன் வந்து தன்னுடைய தம்பின்னா நீ என்னுடைய தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் மீது அதாவது உயிர் அன்பை வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கதைக்கு. ஏன்னா குகன் வந்து ராமனை சந்திக்கும் போது அந்த அளவிற்கு ராமனிடம் மரியாதை செலுத்தி பேசுகின்றான். அந்த சமயத்துல நடந்த ஒரு விஷயம். ராமன் குகனிடம் சொன்னது இது. சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. தலைவன், தலைவி, தேர்ப்பாகன், தோழி, இந்த 4 பேரை மட்டுமே வைத்து பாடப்பட்ட ஒரு 14 கீழ்கணக்கு நூல் எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? தலைவன், தலைவி, தோழி, தேர்ப்பாகன், இது வந்து சொன்னது வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா கார் 40. சரிங்களா? கார் 40 தான் சரியானது. இந்த நூல் தான், இந்த 14 கீழ்கணக்கு நூல் தான். என்ன சொல்றாங்க? 4 கேரக்டர் மட்டுமே, தலைவன், தலைவி, தோழி, தேர்ப்பாகன். சரிங்களா? இந்த 4 பேரை மட்டுமே வைத்து பாடப்பட்ட ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா கார் 40. இப்ப உங்களுக்கே தெரியும், இதனுடைய ஆசிரியர்கள்லாம் நீங்க படிச்சுக்கணும். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, 5 70 யார் எழுதியிருப்பாரு? மூவாதையார் எழுதியிருப்பாரு. சரிங்களா? 5 50 மாறன் பொறையனார் எழுதியிருப்பாரு. அது போல இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை நீங்க முழுசா தெரிஞ்சு வைத்திருப்பது நல்லது. ஏன்னா ஆசிரியர்களுடைய பெயர் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கலவை 40 வந்து பாத்தீங்கன்னா பொய்கையார் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்போ அந்த 14 கீழ்கணக்கு நூல்களுடைய ஆசிரியர்களை அறிந்து வைத்துக் கொள்வது சிறப்பானது. சரிங்களா? அப்ப கார் 40 என்பதுதான் சரியான விடை. 52க்கு கார் 40. சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது. அதாவது சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது என்று அறவுரை கோவை கொடுக்குது. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அறவுரை கோவை. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா முதுமொழி காஞ்சி. எழுதியவர் கூடலூர் கிழார். சரிங்க. அதாவது சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது என்று அறவுரை கோவை குறிப்பிடுவது எதுன்னு சொன்னீங்கன்னா பெரியோரை பின்பற்றுவது, கற்றறிந்த பெரியோரை பின்பற்றுவது மிக 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 சிறந்தது. ஏன்னா திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் என்ற ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பாரு. அது போல பெரியாரை பின்பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நூல்களை கற்றதை விட சிறந்தது. ஏன்னா அவங்க அந்த நூல்களை எல்லாம் கற்றறிந்த பெரியோர், அவருடைய நட்பாக்கி கொள்ளுதல், அவரை நம்ம பின்பற்றுதல் மிக சிறந்தது என்று இந்த அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகின்ற முதுமொழி காஞ்சி குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, பெண்ணை இழிவுபடுத்துதல். பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என்று கூறும் 14 கீழ்கணக்கு நூல். பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என்று கூறும் 14 கீழ்கணக்கு நூல். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 11 நூல்கள் வந்து அறநூல்களாக கருதப்படுது. இதுல 14 கீழ்கணக்கு நூல்ல. அப்படிப்பட்ட அந்த நூல்கள்ல பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என்று சொல்லப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா இனியவை 40 சொல்லுங்க. இனியவை 40 பூதஞ்சேந்தனார் எழுதியிருப்பாரு. இந்த நூல்ல தான் பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு அல்லது நச்சு அப்படின்னு சொல்றாங்க பூதஞ்சேந்தனார். சரிங்களா? ஆப்ஷன் பி இனியவை 40 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல். அதாவது
14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் எதாவது எழுதுனாங்க அப்படின்றது முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஏன்னா இந்த வினாவிற்கு விடை எப்படி வந்து நம்ம சொல்ல போறோம்னா, நாலடியார் எழுதுனது யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு விடை அளிக்க முடியும். ஏன் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு சொன்னா தொகுக்கப்பட்ட நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் பெயர்கள் இருக்கும். திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றோம், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார்னு சொன்னோம், பழமொழி முன்னுரையினார் சொல்றோம். ஆனா இந்த நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலர், அவர்கள் பாடிய பாடல்களை தொகுத்துதான் அங்க நாலடியார்னு சொல்றோம். 4 அடி 400 நாலடியார்னு சொல்றோம். அப்போ இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தொகை நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நாலடியார் 14 கீழ்கணக்குல. முதுமொழி காஞ்சி இல்ல, சிறுபஞ்சு மூலமும் கதை, மதுரை காஞ்சி 10 பாட்டுல வந்துடும். அப்ப இதுவும் இல்ல. ஆப்ஷன் ஏ சரியான. செல்வத்தில் செல்வமாக, அதாவது செல்வத்தில் சிறந்த செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. எதுன்னு சொல்றாங்க? கேள்வி செல்வம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது செல்வத்துள் சிறந்த செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுவது கேள்வி செல்வம். காதால கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி செல்வத்தை தான் அவர் சிறந்த செல்வமாக சொல்லுகிறார். கேள்வி செல்வம் என்பது இங்க சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் என்று வள்ளுவர் கூறும் குணங்கள் என்னன்னு கேட்க. அதாவது திருக்குறள்ல 5 சால்பு ஊன்றியதுன்னு வரும். 5 சால்பு ஊன்றியது இறுதி அடி அப்படி வரும். சரிங்களா? அந்த 5 என்னன்னு சொன்னீங்கன்னா அன்பு, நான், ஒப்பரவு, கண்ணோட்டம், வாய்மை. இந்த 5ம் 5 சால்பு ஊன்றியதும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 தூண்களை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி. இவருடைய ரெஃபரன்ஸ் 9வது புத்தகத்துல இருக்கும், திருக்குறள் பகுதியில பாருங்க. அடுத்தது இன்னொரு திருக்குறள் பத்தி கேட்டிருக்காங்க. விழுமம் துடைத்தவர் நட்பு எதை போன்றது? வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? யாருடைய நட்பை சொல்றாரு? அதாவது விழுமம் துடைத்தவர் நட்பு, இதுக்கு இந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கணும். அதாவது எழுமையும் எழுபிறப்பும், எழுமையும் எழுபிறப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொடங்கும் அந்த குறள். விழுமம் துடைத்தவர் நட்பு, அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய இல்ல நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை நீக்கிய அந்த நல்லோர் நட்பு தான் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது துன்பத்தை போக்கியவர்களுடைய நட்பு, அதான் அங்க சொல்றாங்க. அதான் அங்க சொல்ல வராங்க. உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த துன்பத்தை போக்கியவர்களுடைய நட்பு தான் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி சரியான விடை. தவறானதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. 59வது வினா, 583 அடிகளை கொண்டது மலைபடு கடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை. சரிங்களா? இது சரி. அதாவது மலைபடு கடாம் என்கின்ற நூலினுடைய வேறொரு பெயர் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. மலையை யானையாக உருவகம் செய்து கற்பனையாக பெயர் சூட்டப்பட்ட நூல் கூத்தராற்றுப்படை. கரெக்ட் தான். இது ரெண்டும் மலைபடு கடாம் கூத்தராற்றுப்படைன்னு ஒண்ணுதான். அடுத்தது பாருங்க, மலைபடு கடாம் நூலின் பாட்டுடை தலைவன் ரேணியமுட்டத்து பெருங்குன்று பெருங்கவசிங்கனார் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர் நன்னன் கொடுத்திருக்காங்க. இதை மாத்தி கொடுத்திருக்காங்க. மலைபடு கடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் இங்க வரணும். கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர் ரேணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசிங்கனார். அப்போ கொடுக்கப்பட்டுள்ள தவறானது கேட்டிருக்காங்க. நீங்க சரியான தவறா படிச்சிருக்க, தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது 3ம் 4ம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, 3 மற்றும் 4 தான் தவறானது. நம்ம வினாவை சரியா படிக்கலாம், நம்ம சரியானது எழுதிடும், 1 2ன்னு எழுதிடும். அப்ப தவறாயிடும். அதனால வினாவை சரியாக படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 60வது வினா. பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. அதாவது 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார், அதாவது குலசேகரர்னு சொல்லுவோம். அவர் தான் எழுதியிருக்காரு. கேரளாவில் உள்ள திருவஞ்சகலத்துல பிறந்தவர். இவருடைய பெயர்ல குலசேகரர் வீதி அப்படின்னு சொல்லிட்டோம் கேரளாவில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குலசேகரர் 105 பாசுரங்களை கொண்டு பாடப்பட்டதுதான் பெருமாள் திருமொழி. இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்துல இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி 105 என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சங்க கால நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட ஒரு நூல். இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சங்க காலத்தில் பண்ணோடு பாடப்பட்ட ஒரு நூல், அதே சமயத்துல அறிவியல் கருத்துக்கள் அதிகம் உள்ள ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா பரிபாடல். 8 தொகையில் உள்ள பரிபாடல். இந்த பரிபாடல்ல மொத்தம் 70 பாடல்கள் இருக்கு. அதுல கிடைத்தது 24. நம்ம பாடப்புத்தகத்துல 24 தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப 24 சரியாக சொல்லலாம். அப்ப பரிபாடல் என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க,
தவறான கூற்றினை தேர்வு செய்க. அதாவது காப்பா செய்கு தம்பி பாவலர் இவர் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு இவருடைய பாடல் கொடுத்திருப்பாங்க, நீதி வெண்பான்னு கொடுத்திருப்பாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றும் அப்படின்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு அந்த பாடல் வரி வரும். அந்த நீதி வெண்பா எழுதியவர். இரண்டாவது இவர் சதாவதானி என்று அழைக்கப்படும். இந்த சதாவதானி இங்க இருக்கு இல்லைங்களா, ஒரே நேரத்தில் 100 செயல்களை கவனித்து அதை நினைவில் வைத்து அதற்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளிப்பது, ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்வது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த சதாவதானி பட்டம் பெற்ற காப்பா செய்கு தம்பி பாவலரை பற்றி கொடுத்திருக்காங்க பாருங்க. காப்பா செய்கு தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் பள்ளியும் உள்ளவிடம் இடலாக்குடி. சரிதான், அவர் பிறந்த இடலாக்குடியில இருக்கு. சீராபுரத்துக்கு உரை எழுதியவர் காப்பா செய்கு தம்பி பாவலர். சரிதான். 12 வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் காப்பா செய்கு தம்பி பாவலர். கிடையாதுங்க, 15 வயதுல செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். இங்க இது தவறா இருக்கு. 1907 மார்ச் 10 சென்னையில் உள்ள விக்டோரியா அரங்கில அறிஞர்கள் பலர் முன்னிலையில சதாவதானி பட்டம் பெற்றார். இது சரி. அப்போ ABD சரி. தவறானது எதுன்னு சொன்னீங்கன்னா சி, அதாவது சி. ஆப்ஷன் சி என்பது தவறான விடை. இதுக்கு சரியான விடை. சரியான இணையை காண்க. இதுல எந்த சொல்லுக்கு எந்த பொருள் கரெக்டா பொருத்திருக்காங்கன்னு பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, பண்டி என்பதற்கு வயிறு, இது சரியா இருக்கு. பண்டின்னா வயிறு. அதாவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் வைத்தியநாதபுரி முருகனை வந்து இது மாதிரி பாடிருப்பார், பண்டி சரிந்தாடா அப்படின்னு. அதாவது முருகப்பெருமானை குழந்தையாக பாடும்போது அவருடைய வயிறு சரிந்தாடுகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. முனிவுன்னா இங்க அதாவது சினம்னு வரும், வெகுளி சினம்னு வரும், அதனால இது தப்பு. பீடுன்னா பெருமைன்னு வரணும், இங்க தாழ்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் தவறு. கவரின்னா சாமரை, அந்த வீசுவாங்க இல்லையா அரசர்களுக்கு எல்லாம், அது. அப்ப இதுவும் தவறு. அப்ப கொடுபடல சரியா பொருந்திருக்கு ஆப்ஷன் ஏ, பண்டி என்றால் வயிறு. சரிங்களா? அடுத்து 64வது வினா பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகார பகுதியில இருந்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த சிலப்பதிகாரம்லாம் நம்ம ஒரு வரலாற்று பொக்கிஷம், அதனுடைய சொல் பொருள்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஓசனர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா எண்ணெய் விற்கிறது, எண்ணெய் விற்பவருடைய பெயர் அப்போ வந்து ஓசனர்னு சொல்றாங்க. அப்போ 1க்கு சி. சரிங்களா? காருகர், காருகர்னா அந்த சாலியர்னு சொல்லுவாங்க, நெய்பவர்னு சொல்லலாம். அவர் வந்து நெய்பவர் அப்படின்னு சொல்றாங்க, சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தறி நெய்றாங்கன்னு சொல்றாங்க அவங்கள. அப்போ 2க்கு ஏ. மண்ணிட்டாளர், மண் பொருள்கள் செய்பவர், மண்ணுல. மண்ணிட்டாளர்னா சிற்பி, ஆப்ஷன் டி. பரதவர்னா மீனவர், மீன் இறைச்சி விற்பவங்க. சரிங்களா? அதை மீன் பிடி தொழில் சேருவாங்க. அப்போ ஆப்ஷன் பி. இதெல்லாம் எங்க சரியா பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் சில பொருந்திருக்கு. ஓசனர் எண்ணெய் விற்பவர், காடுவர் நெய்பவர், மண்ணிட்டாளர் சிற்பி, பரதவர் மீனவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை காணும். இதுல பாருங்க, ஆசிரியர் பெயரும் நூல் பெயரை பொருத்தி தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கும். குறிஞ்சி மலர் என்ற நூலை எழுதியவர் நான் பார்த்த சாரதி, சரி. மழையும் புயலும் வ ராமசாமி, இதுவும் சரி. தமிழ் இன்பம் எழுதியவர் மு வரதராசனார் கொடுத்திருக்காங்க, தவறு. தமிழ் இன்பம் எழுதியவர் வந்து ராபி சேது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதிய உரைநடை என்ற நூலை எழுதுற மா ராமலிங்கம், எழில் முதல்வன் என்கின்ற ராமலிங்கம். சரிங்களா? அப்போ இது 3 சரியா இருக்கு, ஆப்ஷன். அதாவது இந்த 3வது இது மட்டும் தப்பா இருக்கு. அப்ப என்ன போடுங்க, 3 மட்டும் தவறு. ஏன்னா தவறான எண்ணெய் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3 மட்டும் தவறு. ஏன்னா தமிழ் இன்பம் என்ற நூலை ராபி சேது. சரிங்களா? அடுத்தது தவறான எண்ணெயை கேட்டிருக்காங்க. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும். அதாவது அமிர்தமே இந்த உலகத்தில் கிடைப்பதற்கரிய பொருளான அந்த அமிர்தமே கிடைச்சாலும் நம்ம தமிழர்கள் வந்து தனித்து உண்ண மாட்டார்கள் என்றதை சொல்லக்கூடிய ஒரு நூலு புறநானூறு தான் சொல்லுது இந்த பாடல் வரிகளை. இது சரி. குரல் உணங்கு விதைத்த திணை உறவாய் பெய்து, புறநானூறு சொல்லுது. சரிங்க. அதாவது விதைக்காக வைத்திருந்த திணையை எடுத்து குத்தி உணவு சமைத்து வந்திருந்த விருந்தினருக்கு உணவு படைத்தாள் தலைவி, நம்ம தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவி. இதை சொல்றது புறநானூறு. நெருடை விதைத்த விருந்திற்கு மட்டும்தான். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாள் ஒரு அதாவது விருந்தினர் வராங்க, அதனால தன்னுடைய பழைய வாழை இரும்பு வாளினை பணையம் வைக்கிறான். அடுத்த நாள் விருந்தினர் வராங்க, அதனால தன்னுடைய கருங்கோட்டு சீழையாழையும் பணையம் வைக்கிறான். இப்படி பணையம் வச்சு விருந்தினர்களை உபசரித்தாங்க. இதுதான் சொல்றாங்க. இது சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. இதுவும் சரிதான். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும். வரகரிசி சோறும் வழுதுணங்காய்னா கத்தரி, இதை வதக்கி அந்த அப்படிப்பட்ட புளித்த மோரும் பூதன் என்பவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்றாங்கன்னா ஔவையார் சொல்றாங்க. இது எந்த நூல்னா புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஔவையாரினுடைய தனிப்பாடல்ல வரும்.
அப்ப இங்க புறநானூறுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப இதுதான் தவறு. ஆப்ஷன் டி இங்க தவறான இணை. சரிங்களா? இது வந்து ஔவையாருடைய தனிப்பாடலை சார்ந்தது. சரிங்களா? அடுத்து 67 பொறுத்துக்க பாருங்க. இது வந்து இலக்கணம் வேணா வேற்றுமை வச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க. மதுரை சென்றார் அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க. மதுரை சென்றார்னா மதுரைக்கு சென்றார், ஐ ஆல் கு. சரிங்களா? நான்காம் வேற்றுமை ஒரு வரும். அப்போ வேற்றுமை தொகை 1க்கு இ இங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. சரிங்களா? வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, 3 காலத்திற்கும் வருவதாக வருது இல்லையா. அதனால இது என்ன தொகைன்னு சொன்னா வினைத்தொகை. வினைத்தொகையினுடைய இன்னொரு பேர் காலம் கறந்த பெயரெச்சம், மறந்துடக்கூடாது. அப்ப 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டி இங்க இருக்கு. அப்ப இது வராது. இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். சிவப்பு சட்டை பேசினார், அன்மொழி தொகை. காய்வினை காயும் கனியும், அப்ப உம்மு மறைந்து வருகிறது, உண்மை தொகை ஏ. சாரை பாம்பு, சாரை என்று பாம்புல ஒரு வகை சிறப்பு பெயர், பாம்பு என்றது பொது பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வந்தால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை சி. அப்போ இது எல்லாமே மிக சரியாக பொருந்தி இருப்பது ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்து தவறாக பொருந்தியுள்ள ஒரு இணைய கேட்கிறாங்க. இது வந்து அகப்பொருள் இலக்கணத்துல வரும். டைமிங் நேரத்தை அடிப்படையாக கொண்டது. நண்பகல் அப்படின்னு சொன்னா காலை 10 மணியிலிருந்து மதியம், அதாவது மதியம் நம்ம இப்ப சொல்றோம் 2 மணி வரை, அது பகல் பொழுதுதான் வரும். அப்போ இது 4 மணி நேரம். சரி. ஏற்பாடுன்னா இந்த சூரியன் மறையக்கூடிய நேரம், எல் குட்டல் பாடு. எல்லுன்னா சூரியன், பாடுன்னா மறையும் நேரம். அப்ப அந்த சூரியன் மயங்குற நேரத்துல தான், அந்த மறையிற நேரத்துல தான் ஏற்பாடுன்னு சொல்லுவோம். 2 மணிலிருந்து 6 மணி வரை, இதுவும் சரி. யாமம் மாலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்ன வரும்னா மாலை பொழுதுதான் வரும். யாமம் கொடுத்துருக்காங்க, தவறு. வைகடை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை, இது சரி. அப்போ யாமம்னா என்ன? இரவு 10 மணி முதல் 2 மணி வரை, இதுதான் யாமம். அப்போ இதுதான் தவறா கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது 69வது வினா, நேரடி வினா. உலக தாய்மொழி நாள் என்னன்னு கேக்குறாங்க. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 21. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். தாழிசை என்பது தமிழ் மொழியினுடைய என்னன்னு கேக்குறாங்க. தாழிசை துறை விருத்தம் தாழிசை, துறை தாழிசை விருத்தம், இது தமிழினுடைய இனம்னு சொல்லுவாங்க. தமிழினுடைய இனம்னு சொல்லுவாங்க. துறை தாழிசை விருத்தம் தமிழ் இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தாழிசை என்பது இனத்தை சார்ந்தது. இந்த குணம்னு சொன்னா 3 குணங்கள் சொல்லுவோம். தாமசம், ராட்சசம் சொல்றோம் இல்லையா, சத்துவம், அந்த பாட்டு. சரிங்களா? இங்க கேட்கப்பட்டுள்ள தாழிசை என்பது தமிழ் மொழியினுடைய இனமாக அறியப்படுகிறது. தமிழ் விடுத்துவது இதை சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி, அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி, இதனுடைய ஆசிரியர் நம்பி ஆண்டார் நம்பி. சரிங்களா? அதாவது 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றை வந்து, வாழ்வியல் வரலாற்றை வந்து சுந்தரர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா திருத்தொண்ட தொகை என்ற நூலின் மூலமாக சொல்லியிருப்பாரு. திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பி ஆண்டார் நம்பி அதே 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லியிருப்பாரு. இந்த 2 நூல்களையும் முதல் நூலாக கொண்டு பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணத்தை எழுதியிருப்பாரு. யாருன்னா சேக்கிழார். அதனால இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்பது 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எழுதிய ஒரு நூல். சரிங்களா? இதை எழுதியவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி. சரிங்களா? ஆப்ஷன் பி இங்க சரியான விடை. 71க்கு ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 72 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். 2003ல சாகித்ய அகாதமி. கள்ளிக்காட்டு இதிகாசம் தான் சரியானது. ஏன்னா வைரமுத்து எழுதியிருப்பாரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்கு 2003ஆம் வருடம் சாகித்ய அகாதமி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறு இசை, இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண்ஜி எழுதியிருப்பாரு. 2016ல சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும்.
அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள், இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு, மிக சிறந்த ஒரு நூல். இது வந்து பாத்தீங்கன்னா 1972 சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். 1972. சரிங்களா? அடுத்தது பாருங்க, விசாரணை கமிஷன், சா கந்தசாமி எழுதியிருப்பாரு. 1998 சாகித்ய அகாதமி விருதை பெற்ற ஒரு நூல். சரிங்களா? அப்போ 2003 வந்து பாத்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆப்ஷன் ஏ இங்க சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் புறத்திரட்டில் தம் பாடல்களை கொண்ட நூல். கிட்டத்தட்ட ஒரு 108 பாடல்கள் இருக்கு புறத்திரட்டுல. எதுன்னு சொன்னீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளதுல முத்தொள்ளாயிரம் தான் சரி. சரிங்களா? புறத்திரட்டுல 108 பாடல்களை கொண்ட ஒரு நூல். அதாவது புறத்திரட்டில் பாடல்களை கொண்ட நூல்னு கேட்டாலும் நம்ம முத்தொள்ளாயிரம் சொல்லிடலாம். முத்தொள்ளாயிரம் என்பது ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 28 மொழிகளை கொண்ட ஒரு மொழி குடும்பம் எதுன்னு கேட்டாங்க. ஒரு 4 மொழி குடும்பங்கள் சொல்லியிருப்போம். ஆசிரவாசிய, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழி குடும்பம், அதாவது சீன திபெத்திய மொழி குடும்பம் சொல்லுவோம். 4 மொழி குடும்பம் உலகத்துல. இந்திய மொழி குடும்பங்கள் மொத்தம் 4 சொல்லிடுவோம். அதுல திராவிட மொழி குடும்பம் தான் 28 மொழிகளை கொண்ட ஒரு மொழி குடும்பம். வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம். இப்ப புதிதாக ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 24 இருந்தது. இப்ப புதிதாக ஒரு 4 மொழிகளை சேர்த்துருங்க. எருகலா, தங்கா, சோழிகா அப்படி போன்ற மொழிகள். அப்போ 24 + 4 28. அது என்ன திராவிட மொழி குடும்பம் தான் 28 மொழிகளை கொண்டது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நாட்டின் முதல் பெண் ஆசிரியர், இந்திய நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியராக அறியப்படுபவர் சாவித்திரிபாய் பூலே. சரிங்களா? இவங்க தான். ஏன் நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னீங்கன்னா டைரக்டா பெண்களுக்கு தனியாக ஒரு பள்ளி தொடங்குறாங்க. அதுல நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியராக சாவித்திரிபாய் பூலே செயல்படுறாங்க. பண்டிதர் ரமாபாய் வந்து கல்வி பெற்று பண்டிதரானவர் தடைகளை மீறி. முத்துலட்சுமி அம்மையார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர். அதே சமயத்துல சட்டமேலவை உறுப்பினராக இருந்தவங்க, சென்னையினுடைய துணை மேயராக இருந்தவங்க. அதே சமயத்துல தேவதாசி ஒழிப்பு முறையில பங்கு பெற்றவங்க, அவ்வை இல்லம் ஏற்படுத்தியவங்க. சரிங்களா? புற்றுநோய் மருத்துவமனை ஏற்படுத்தியவங்க. ஐடாஸ் கட்டர் வந்து வேலூர்ல இலவச மருத்துவம் பார்ப்பதற்காக வந்தவங்க. சரிங்களா? இப்போ சாவித்திரிபாய் பூலே என்பவர்கள் தான் முதல் பெண் ஆசிரியராக அறியப்படுவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 76 பாருங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கலை சொல்லாக்கம். போனிம் என்பதனுடைய தமிழ் சொல் போனிம் அப்படின்னு சொன்னா அந்த பொனடிக்ஸ் வருது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. இது எதுவுமே இல்ல, ஒலியன். போனிம்னா ஒலியன் என்பது சரியான விடை. போனிம் அப்படின்னா ஒலியன், இந்த சவுண்ட் சம்பந்தப்பட்டது. அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ள தவறானது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. குடும்ப விளக்கு 5 பகுதிகளை கொண்டது, 5 பிரிவுகள். சரிதான், பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு. பிசிராந்தியார் வந்து ஒரு நாடக நூல், இதுவும் பாரதிதாசனுடைய நூல் தான். அச்சமில்லா நாடு என்று முத்தொள்ளாயிரம் ஒரு நாட்டை சொல்லுது. அப்படி சொல்றது சோழ நாடு கிடையாது, சேர நாடு. சேர நாடு தான் அச்சமில்லா நாடு சொன்னது. சோழ நாடை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் கொண்ட நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டிய நாட முத்துடை நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. எதுல? முத்தொள்ளாயிரத்துல. அப்படி பார்க்கும்பொழுது அச்சமில்லா நாடு என்று அறியப்படுவது சோழ நாடு என்பது தவறானது ஒன்று. அடுத்து பாருங்க, சேவை சிந்தாமணி இளமகங்கள் 13 இளமகங்கள். அதாவது நாமகள் இளமகம் முதல் முத்தி இளமகம் வரை மொத்தம் 13 இளமகங்கள். அப்போ அச்சமில்லா நாடு என்கின்ற அந்த தெரிவு இருக்கு இல்லையா, சி, அதுதான் தவறான ஒரு இணை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. 78வது வினா, பனை அப்படின்னு சொன்னா என்ன? கொடியனார்னா என்ன? நந்து, அணங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பார்க்கலாம். அணங்குன்னா தெய்வம். லாஸ்ட்ல 4க்கு பி எங்க இருக்கு பாருங்க, 4க்கு பி 2 இடத்துல இருக்கு. சரிங்களா? நந்து அப்படின்னா சங்கு, 3க்கு சி. நந்துன்னா சங்குனா. கொடியனார்னா மகளிர், 2க்கு ஏ. பனைனா முரசு, டி. ஆப்ஷன் டி ல சரியா இருக்கு பாருங்க. பனை முரசு, கொடியனார் மகளிர், நந்துன்னா சங்கு, அணங்குன்னா தெய்வம். சரிங்களா? ஆப்ஷன் டி சரியான விடை. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. திருத்தக்க தேவர் எழுதிய நூல் எதுன்னு கேக்குறாங்க, நரிவிருத்தம் மற்றும் சீவக சிந்தாமணி. அப்போ 1க்கு சி வருது. எங்க இருக்கு பாருங்க, இந்த 2 இடத்துல இருக்கு. ஆண்டாள் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா திருப்பாவை. திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. சரிங்களா? அதுல 143 பாடல்கள் இருக்கும். நாச்சியார் திருமொழி. அப்ப 2க்கு டி. மருதனார், அதாவது மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி, பி. 3க்கு பி. பாலை பாடிய பெருங்கடுகன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா குறுந்தொகையில
பாலை பாடிய குறுந்தொகை பாடல இவர் எழுதியிருக்காரு, பாலை பாடிய பெருங்கடுகு, அப்ப குறுந்தொகை. அப்ப 4க்கு ஏ. இது எங்க சரியா பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏவுல பொருந்திருக்கு. திருத்தக்கதையார் நரிவிருத்தம், ஆண்டாள் திருப்பாவை, மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி, பெருங்கடுகோ பாலை பாடிய பெருங்கடுகோ குறுந்தொகையில ஒரு பாடல் பாடியிருக்காரு. சரிங்களா? ரைட். இதுவும் பொறுத்துகை கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பல்லவர் கால சிற்பங்கள்ல என்ன இடம் பெற்றிருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா குகை கோயில், இசைக்கற்றூன், யாழி, தாமரை, ஆயிரங்கால் மண்டபம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய அல்லது ஒவ்வொரு அந்த சிற்ப பரம்பரையில என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா அதனுடைய சிறப்பம்சங்களை கொடுத்திருக்காங்க. பல்லவர் கால சிற்பங்கள்ல யாழி, தாமரை உருவங்கள் இருக்கும். 1க்கு சி. பல்லவர் கால இதுல யாழி, தாமரை. யாழி என்பது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கினத்தை வச்சிருப்பாங்க, அந்த சிங்க முகம் போல இருக்கும். அடுத்தது நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்கர் கால சிற்பங்கள் என்னவா இருக்கும்? நாயக்கர்கள் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள், ஆயிரங்கால் மண்டபங்களை கொண்டு வச்சிருப்பாங்க. அப்ப 2க்கு டி. விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள்ல இசை கற்றூன்கள் இருக்கும். ஆப்ஷன் பி, அதாவது பி. பாண்டியர் கால சிற்பங்கள் குகை கோயில்களாக இருக்கும். இது ஒன்னொன்று நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சொல்லலாம், திருப்பரங்குன்றம், பிள்ளையார்பட்டி, இதெல்லாம் பாண்டியர் கால கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு. பாண்டியர் கால சிற்பங்கள் குகை கோயில்கள். அப்ப ஆப்ஷன் சி எல்லாம் சரியா பொருந்திருக்கு பாருங்க. பல்லவர் கால சிற்பங்கள் யாழி, தாமரை, நாயக்கர் கால சிற்பம் ஆயிரங்கால் மண்டபம், விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் இசை கற்றூன்கள், பாண்டியர் கால சிற்பங்கள் குகை கோயில்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல என்ற ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய. அதாவது துஞ்சு புலினா துஞ்சுதல் அப்படின்னு சொன்னா உறங்கி கொண்டிருக்கு. அப்ப அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய புலியை தடுத்து தடுமாறிய குருடன், கண்ணில்லாதவன் குருடன், அதுதான் அர்த்தம். அப்ப அறியாமை, புலி தூங்கி நிறுவதுன்னு தெரியாம குருடன் போய் தடுத்து தடுமாறுற மாதிரி. அப்ப அறியாம போறது. அப்ப அந்த அறியாமை என்ற பொருள்ல வரும். ஆப்ஷன் சி அறியாமை என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகிறாங்க. பசுமரத்தாணி போல, அதாவது பசுமரத்தாணி போல எளிதில மனசுல பதியும். அப்படி பதிஞ்சது என்னைக்குமே மறக்காது. பசுமரத்தாணில ஒரு ஆணி அடிச்சா எளிமையா உள்ள இறங்கிடும். அதுதான் சொல்றேன். எதிர்பாராத நிகழ்வு கிடையாது, தற்செயல் நிகழ்வும் கிடையாது, பயனற்ற செயலும் கிடையாது, எளிதில் மனதில் பதியும். அதனாலதான் குழந்தைகளிடம் ஒரு நீதி கருத்தையும் அறக்கருத்தையும் சொல்லும் பொழுது எளிமையா பதியுது. பசுமரத்தாணி போல பதியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எளிதில் மனதில் பதிதல் என்பது இங்க சரியான விடை. ஆப்ஷன் டி. 83வது விடை பாருங்க. வினா பாருங்க. பந்து உருண்டது. பந்து உருட்ட வைக்கல, பந்து தானே உருண்டது. அப்ப இது என்ன வினைன்னு கேக்குறாங்க? தன் வினை. செய்வினையும் கிடையாது, செயல்பாட்டு வினையும் கிடையாது, எதிர்மறை வினையும் கிடையாது, பிற வினையும் கிடையாது, தன் வினை. ஏன்னா பந்து தானே உருண்டது. அப்போ தன் வினை. ஒரு எழுவாய் அந்த வேலையை அதுவே செய்யுது, தன் வினை. ஆப்ஷன் டி சரியான விடை. 83. அடுத்தது 84. வாக்கியத்தினுடைய வகையை கேட்கிறாங்க. பணம் திருடப்பட்டது. யாரோ திருடு போயிட்டாங்க. பணம் திருடப்பட்டது. தன்வினையா? அதுவா திருடிக்கல. பிறவினையா? அதுவும் கிடையாது. செய்வினையா? அது அதாவது ஒரு எழுவாய் செய்வது, அதுவும் கிடையாது. பணம் திருடப்பட்டது பிறரால், அடுத்தவரால். அப்போ செயற்பாட்டு வினை என்பது சரியான வினை. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தணும். இப்ப செயற்பாட்டு வினை என்பது இங்க சரியான விடை. ஆப்ஷன் சி செயற்பாட்டு வினை என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க. வினா விடை வகைகள்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்க நகர பேருந்து நிற்குமா? இப்ப நான் தெரிஞ்சா கேள்வி கேட்க மாட்டேன். இங்க நிற்குமான்றது எனக்கு ஐயம் ஏற்படுது. சரிங்களா? ஐயம்ன்றதை விட தெரியல எனக்கு இங்க நிக்குமா நிக்கலையான்னு. அப்ப அறியாவினான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அறியாவினா. அப்ப வழிபோக்கர் கேட்கிறாரு, இங்க நிக்குமான்னு கேட்கிறாரு, தெரியாம கேட்கிறாரு, அறியாம கேட்கிறாரு. அப்ப அறியாவினா. அதோ அங்கே நிற்கணும் ஒருத்தர் அந்த இடத்த சுட்டி காட்டுறாரு. அப்ப அது சுட்டு விடை. இது சுட்டு விடை. அப்ப அறியாமல் கேட்கப்படுகிறது வினாது. இதோ இந்த இடத்துல நிக்கணும் சுட்டி காட்டுவது சுட்டு விடை. அப்போ அறியாவினா சுட்டு விடை என்பது இங்க சரியான விடை. மீதி எல்லாம் வராது. இங்க ஐய வினா வராது, கோலல் வினா வராது, அறி வினா கிடையாது. தெரிஞ்சீங்கன்னா ஒரு வினாவை கேட்க போறது இல்லை. அப்போ ஆப்ஷன் பி அறியாவினா சுட்டு விடை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. கீழன்றவற்றுள் சரியற்ற இணையினை தேர்க. சரிங்களா? வடித்த கஞ்சியில் சீலையை அலசினேன். இப்ப வடித்த ஆவல முடியுது, பெயரச்ச தொடர். இது சரிதான். வடித்த கஞ்சி பெயர் சொல். இங்க முற்று பெறாத ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடியுது, அதனால பெயரச்ச தொடர். மேடையில் நன்றாக பேசினான், உரிச்சொல் தொடர். நன்று, சிறப்பாக. சொல்லத்தக்க செய்தி இது என்று நீங்க வினையச்சன் சொல்றது கிடையாது. சொல்ல தக்க.
இது வந்து கூட்டுநிலை பெயரெச்சத்துல வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்களை கொண்டு முடிகின்ற ஒரு பெயர் சொல். அப்ப அதனால இது தவறு. பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக ஒரு சொல் அடுக்கி வருவது 2, 3, 4 முறை அடுக்கி வருவது. அப்ப அடுக்கு தொடர். இது எல்லாமே சரி. அப்ப தவறானது ஆப்ஷன் சி. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும். நான் கேட்கிறேன், நீ சாப்பிடவில்லையாப்பா அப்படின்னு கேட்கறான். வயிறு வலிக்கும். அதாவது அவனுக்கு வயிறு வலிக்கல, வயிறு வலிக்கும் சொல்றான். அப்ப இது என்ன வினா இல்ல என்ன விடை? இப்ப நீ சாப்பிடவில்லையான்னு நான் கேட்கிறேன், வயிறு வலிக்கும்னு சொல்றான். வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, வயிறு வலிக்கும்னு சொல்றான். அப்போ உருவது கூறல், வரப்போவதை, நிகழப்போவதை, நேரப்போவதை சொல்வது. அப்போ உருவது கூறல். அப்ப 87வது என்ன ஆப்ஷன் டி, உருவது கூறல், வரப்போவதை சொல்லுது. ஒரு வினாவிற்கு விடையாக வரப்போவதை சொல்லுவது. 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினா, செய்தக்க செய்யாம யானம் கெடும். இப்ப பாருங்க, அதை படிச்சு பாருங்க. செய்தக்க செய்யாம யானம், அது செய்யலாம் கெட்டு போயிடும் அப்படின்ற. அப்ப எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா? இப்படி ஒரு வினா கிடையாது. செய்ய தகுந்த செயல்களை செய்ய வேண்டுமா? இது எதையும் செய்ய வேண்டும்னு சொல்ல. அப்ப இதுவும் கிடையாது. செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா? இங்க செய்யாம தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராது. எதை செய்யாமையால் கெடும்? இது கரெக்டா இருக்கு. செய்யாமல் இருந்தாலும் கெடுன்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். இந்த ஐம்பெருங்குழு என் பேராயம் என்பது என்ன வகைன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஐம்பேராயம், என் பேராயம், அதாவது ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் என்ன இலக்கணத்தை உணர்த்துதுன்னு சொல்றாங்க. ஐம்பெருங்குழுனா 5 பெரிய குழுக்கள், என் பேராயம்னா 8 வகையான அந்த குழுக்களை சொல்லுவோம். இது வந்து எதனா மணிமேகலையில சொல்றாங்க. மணிமேகலை என்ற நூல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஐம்பெருங்குழு என்று 5 பெரிய குழுக்களை தொகுத்து சொல்லுது. அதனால இது தொகை சொற்களா சொல்லலாம். மறைந்து நின்று வருவது இப்ப தொகை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்பராயம் 8 பெரிய ஆயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அததான் இங்க தொகுத்து சொல்றாங்க, குறுகி மறைத்து சொல்றாங்க. அதனாலதான் தொகை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்புல. ஆப்ஷன் சி சரியான விடை. சரியான வேறு சொல்லை கண்டறிக. அதாவது ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, கொண்டிலன், கொண்டு. அப்போ கொண்டுன்ற ஒரு வார்த்தை இங்க இல்ல, கொல் என்ற வார்த்தை தான் இருக்கு. இந்த கொல் தான் கொண்டு, கொள்வான், கொண்டான், கொண்டு செல் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அப்போ இந்த கொண்டிலன் என்பதனுடைய வேர் சொல் கொல். இதுதான் சரி. கொல், பெற்றுக்கொள், எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கொள்ளுதல், எடுத்துக்கொள். அதான் ஆப்ஷன் பி கொல் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க 91. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினையாளனின் பெயர் தொழில் பெயர். ஒரு வினையை செய்தவர் தான் வினையாளனின் பெயர். அப்போ யாரு? கேட்டவர். அந்த பாடலை கேட்டவர் தான் வினையாளனின் பெயர். கேட்டவர் ஒரு செயலை குறிக்கும் சொல்லு, ஒரு தொழிலை குறிக்கும் சொல்லு தொழில் பெயர்னு சொல்லலாம். அல்லு, தள்ளு, கை என்ற விகுதி பெற்று வரும். இங்க பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல்னு கேட்டிருக்காங்க. கேட்டவர் வினையாளனின் பெயர், தொழில் பெயர் வந்து பாத்தீங்கன்னா பாடல், பாடுதல் அப்படின்னு வரும் இல்லையா, அதான் பாடல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஆப்ஷன் ஏ சரியான விடை 91க்கு. அடுத்தது பாருங்க 92க்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியர் வந்து நெடிலெழுத்துக்கள் 7மே ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பாரு. நன்னூல் புலவராகிய பவானந்தி முனிவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் சொல்லியிருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தூ அப்படின்னு சொன்னா உன் என்பது சரி. ஏன்னு பாத்தீங்கன்னா கொடுன்னா ஈன்னு வரும், நாவுன்னா நான்னு வரும், தூய்மைக்கு தூன்னு வரும். சரிங்களா? அப்ப அந்த தூ என்ற அந்த குறில் எழுத்துக்குரிய ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் உன் என்பது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 93வது வினா, சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, லெக்சிகோகிராபி. லெக்சிகோகிராபினா அந்த அகராதியல் சொல்லலாம். இது கரெக்ட். அகராதியல், அகராதினா டிக்ஷனரின்னு சொல்றோம் இல்லையா, அதான் பேரகராதி தான் லெக்சிகன் சொல்லுவோம். அப்போ இது கரெக்டா இருக்கு. எபிகிராப்னா கல்வெட்டுன்னு வரணும், ஆனா இங்க சித்திர எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. பிக்டோகிராப்னா தான் சித்திர எழுத்து வரணும், இதையும் மாத்தி கொடுத்துருக்காங்க, தவறு. சரிங்களா? ஆர்டிகுலரிட்டி பொனடிக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒளி பிறப்பியல்னு வரும், பிறப்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒளி பிறப்பியல்ல வரும். அப்ப இதுவும் தவறு. அப்ப கொடுக்கப்பட்டுள்ள சரியானது ஆப்ஷன் ஏ, லெக்சிகோகிராபி என்பது அகராதியியல் என்று பொருள்படும். சரி, 94வது வினா பாருங்க, ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டிருக்கேன். நான் டைரக்டா சொல்லிடுறேன், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதான் சரி. ஏன் சொல்றேன்னா, உயிரெழுத்துக்கள்ல தொடங்கினா
உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அதுல தொடங்கினா ஓர் என்பதை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தா ஓருன்னு போடும். சரிங்களா? அப்போ அதன்படி இங்க கொடுக்கப்பட்டுள்ளதுல பாத்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் என்பது சரியாக அமைகிறது. இங்க பாருங்க ஒரு இரவு, அப்ப இது தப்பு. இங்க ஓர் பகல்னு வந்திருக்கு, அப்ப இது தப்பு. இங்க ஓர் பகல்னு வருது, தப்பு. அப்ப மீதி எல்லாமே நம்ம தப்பாயிடுச்சு. ஆப்ஷன் பி சரியான விடையாக இருக்கிறது. 94. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல பொருந்தாத சொல் எதுன்னு கேக்குறாங்க. கான்னா காடு, சோலைனாலும் காடுன்னு பொருள்படும், அழுவம் என்றாலும் காடுன்னு பொருள்படும். ஆனால் பொலம் என்பது வேறுபட்டது. ஏனெனில் பொலம் என்பது பொன்னை குறிக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டி பொலம் என்பது சரியான விடை. இது பொருந்தாத சொல்ல அதுதான். 96வது வினா பாருங்க. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அதாவது ஓர்தல். ஓர்தல்னா என்ன தெரியுங்களா? அறிவுங்க. நல்லறிவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓர்தல்னு சொல்லுவோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருளை கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப அறிவு இருக்குன்னா அப்ப அதுக்கு என்ன எதிர்ச்சொல்? அறிவற்ற. மீது எல்லாமே தவறா இருக்கு. அப்ப அறிவற்ற என்கின்ற அந்த பி என்ற தெரிவு தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 97. புயலே, குழலே, மயிலே, இயலே. இப்பாடல்களில் அமைந்துள்ள இயல்பு, அதாவது அடிதோறும் இறுதி சீர்ல இறுதி எழுத்தோ இறுதி அந்த சீரோ ஒன்றி வருதல் தான் நம்ம ஏய்புன்னு சொல்லுவோம். இங்க லே எல்லாமே வருது 1 2 3 4ன்னு வருது. இப்படி அமைய பெறுவது வந்து பாத்தீங்கன்னா முற்று ஏய்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நம்ம இணை ஏய்புனா 1 2 மட்டும் கரெக்டா வரும். மேற்கு அதுவாய் கீழ் கதுனா 1 2 4 1 3 4 இப்படி வரும். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்று ஏய்பு தான் கரெக்டா வருது. 1 2 3 4 வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4வது வர சீர்கள்ல இறுதி எழுத்து 1 வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க 98வது வினா. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொன்னா இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு காரம் அதிகமாயிடும், அதனால என்ன செய்யும் என்பது அதுக்கு வந்து தவிக்கும். அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. கவனம் வருமா? வராது. வருத்தம்னா வராது. பயனற்றது சொல்லவே முடியாது. விழித்தல். இஞ்சி தின்ற குரங்கு என்ன செய்வதுன்னு தெரியாத விழிக்கும், தவிக்கும். அதான் சொல்றோம். விழித்தல் என்பது இங்க சரியான பொருள் வருது. ஆப்ஷன் பி. 99. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை பயன்படுத்தி எழுத சொல்றாங்க. இப்ப பாருங்க கொடுக்கப்பட்டுள்ளதுல வ ச தி பி நாம் சொன்னல கசதப அப்படின்னு சொல்லுவோம். க ஞ ச அந்த வழியில பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. த ப இங்க சா வருது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும்னா சா தான் வரும். க ஞ ச அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரணும். நீங்க அப்படியே டைரக்டா பாத்துருங்க. ச இதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. ச அதுக்கப்புறம் த ந ப ம அதுக்கப்புறம் யாரால வழல வா. ஆப்ஷன் பி தான் சரி. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க லாஸ்ட் கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அறம்னா என்ன? அறம்னா என்ன? அறம்னா கூர்மையான அறுக்கும் ஒரு கருவி. சரிங்களா? ரைட்டு. அறம்னா தர்மம், நம்ம செய்யற தர்மம். இது சரி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அறத்துக்கு தர்மம் கொடுத்துருக்காங்க, தவறு. இங்க அரவம்னா தான் அது பாம்பு. இங்க வந்து அறம்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறு. இந்த அறத்துக்கு கருவி வராது, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ள சரியாக இருக்கிறது. சரிங்களா? நன்றி.